இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல பார்த்தோம்னா மிஸ்டர் லூங்கிற ஒரு பெரிய பணக்கார பிசினஸ் மேனான நம்ம ஹீரோவை பெரிய பெரிய கார்ல நிறைய பேர் ஃபாலோ பண்ணி வந்து ஒரு இடத்துல மடக்கி பிடிச்சி லாக் பண்ணி அவரை கொல்ல முயற்சி பண்றாங்க. ஆனா நம்ம தலைவர் ரொம்ப அசால்ட்டா அவங்க எல்லாரையுமே அடிச்சு துவச்சி தூக்கி போட்டு கெத்தா அடிக்கும் போது திடீர்னு ஒருத்தன் கத்தியால வயிற்றுல குத்திடுறான். இருந்தாலும் எப்படியோ அவனையும் சமாளிச்சிடுறாரு. பட் நம்ம ஹீரோவை கொல்ல நிறைய பேர் கார்ல வரவும் இதுக்கப்புறம் கெத்தெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது, உயிர் பொழைச்சா போதும்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற ஒரு லாட்ஜுக்குள்ள ஓடிடுறாரு. அப்போ அதே லாட்ஜ்ல அடுத்த நாள் மேரேஜ் ஆக போற நம்ம ஹீரோயின் தன்னோட வெட்டிங் ட்ரெஸ்லாம் போட்டு பார்த்து ஃபிட் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இது தெரியாம டோர் ஓபன் ஆகி இருக்குன்னு சொல்லி ஹீரோ உள்ள வரவும் பயந்து போய் ஹீரோயின் கத்திடுறா. டக்குன்னு அவங்க வாயை க்ளோஸ் பண்ணி வாயை திறக்காத, அமைதியாருன்னு ஹீரோ சொல்ல ஹீரோயின் பயந்து போய் இன்னும் கத்த ஆரம்பிச்சிடுறா. வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ அவங்கள பிடிச்சி தள்ளவும் ஹீரோயின் பெட்ல விழுந்துடுறா. அவ மேல நம்ம ஹீரோ விழுந்துடுறாரு. நம்ம ஹீரோக்கு ட்ராப் வச்சு அவரை கொலை பண்றதுக்காக ஏற்கனவே அவருக்கு அந்த வினோதமான ட்ரக்ஸ் கொடுத்துடுறதுனால இப்போ அது ரியாக்ட் ஆகவும் ஹீரோவால ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஹீரோயின் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் நடந்துருது. தென் அந்த அடியாளுங்களாம் தேடி பார்த்துட்டு ஹீரோ கிடைக்கலன்னு சொல்லிட்டு அந்த லாட்ஜை விட்டு வெளியில போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில கண் விழிக்கிற நம்ம ஹீரோயின் நைட் நடந்த அந்த சம்பவத்தை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோவோட ஒரு முக்கியமான டாலர் கீழே கிடக்கு. எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு இருக்கட்டும்னு சொல்லி தான் கூட அதை எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ தன்னோட மேனேஜருக்கு கால் பண்ணி நேற்று நைட் என்ன சிலர் கொல்றதுக்காக ஃபாலோ பண்ணாங்க, நான் தப்பிச்சு ஒரு லாட்ஜுக்குள்ள வந்து மறைஞ்சுக்கிட்டேன். பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறது எனக்கு தெரியல, சீக்கிரமா வந்து என்ன ரெஸ்கியூ பண்ணுன்னு சொல்லவும் அவருமே டாக்டர் அழைச்சிட்டு வராரு. பயப்படுற அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, கத்தி சும்மா 2 இன்ச்சு தான் உள்ள இறங்கிருக்கு, உள்ள இருக்கிற ஸ்பேர் பார்ட் எதுக்குமே எந்த ஆபத்தும் இல்ல, நீங்க பயப்பட வேணான்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. சரிங்க பாஸ், அந்த ரூம் ஓப்பன் ஆகி இருந்ததா சொன்னீங்க, அப்ப கண்டிப்பா உள்ள யாராவது இருந்திருப்பாங்க, யார் இருந்தாங்கன்னு மேனேஜர் கேட்க ஒரு சைடு அந்த ட்ரக்ஸோட ரியாக்ஷன் எனக்குள்ள பயங்கரமா இருந்தது, இன்னொரு சைடு அவன் வயிற்றுல குத்துன பெயின் பயங்கரமா இருந்தது. ஸோ நான் கான்ஷியஸை லூஸ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறது எனக்கு தெரியல, எனக்கு ஞாபகமும் வரமாட்டுதுன்னு ஹீரோ சொல்லிடுறாரு. அப்போ கரெக்டாக அவரோட அம்மா கால் பண்ணி என் ஃப்ரெண்டோட மகளை கண்டுபிடிக்க சொல்லி ரொம்ப வருஷம் ஆகுது, ஆனால் நீ இன்னைய வர அந்த பொண்ணை கண்டுபிடிக்கல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ப்ளீஸ் மை சன் எப்படியாவது அந்த குழந்தைய காப்பாத்திடுறா, இல்லனா அப்புறம் நான் என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாம போயிடும், நான் அந்த குற்ற உணர்ச்சியிலேயே சீக்கிரமா செத்துருவேன்னு அம்மா மிரட்டுறாங்க. ஏங்கம்மா இப்படிலாம் பேசுறீங்க, நானுமே அதுக்கான முயற்சி தான் எடுத்துட்டு இருக்கேன், ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, எப்படியும் அந்த பொண்ணை நான் கண்டுபிடிச்சிருவேன்னு ஹீரோ சொல்றாரு. இங்க நம்ம ஹீரோயின் மேரேஜ்க்காக ரெடி ஆகிட்டு இருக்கும் போது அவங்க பாய் ஃப்ரெண்ட் பார்த்துட்டு வாவ் இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க, இந்த ஒரு நாளுக்காக தான் நீயும் நானும் இத்தனை வருஷமா போராடணும், காத்துட்டு இருந்தோம், ஃபைனலா நாம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறோம்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்றான். ஆனா நைட்டு நடந்த அந்த சம்பவத்தை நினைச்சு பார்த்து ரொம்பவே குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாகிற நம்ம ஹீரோயின் எப்படி இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம ரொம்ப தயங்கிட்டு இருக்கும் போது அவனோட அம்மா வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பிகாஸ் நம்ம ஹீரோ நைட்டு ஹீரோயின் ரூம்குள்ள போனால அதை ஒரு பொண்ணு போட்டோ எடுத்திருப்பா, அவளுக்கு ஹீரோயின் பாய் ஃப்ரெண்ட் மேல பயங்கரமான கிரஷ் இருக்கும். ஸோ அவனை எப்படியாவது மேரேஜ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் ஹீரோயினை ஏதாவது விஷயத்துல மாட்டி விடணும்னு பிளான் பண்ணியிருப்பா. அது ஃபைனலா நடந்துடுறதுனால பாய் ஃப்ரெண்டோட அம்மா கிட்ட போட்டு விட்டுறவும் அவங்களுக்கு ஏற்கனவே ஹீரோயினை பிடிக்காது. பிகாஸ் நம்ம ஹீரோயின் ஒரு அனாதை, அம்மா அப்பா கிடையாது, சொத்து பத்துன்னு எதுவும் கிடையாது. பட் தன்னோட பையன் விரும்பிட்டான், லவ் பண்ணிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் கொஞ்சம் கூட மனசே இல்லாம இந்த மேரேஜுக்கு ஓகே சொல்லியிருப்பாங்க. பட் இப்போதான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சு போயிடுச்சுல. ஸோ தன்னோட பையன் கிட்ட சொல்லி இந்த பொண்ணு வேணாம், கூட அம்மா அப்பா இருந்து நல்லது கெட்டது சொல்லி வளர்த்துருந்தாங்கன்னா இவ நல்ல பொண்ணா வளர்ந்துருப்பா, இவ தான் யாரும் இல்லாதவளாச்சே. ஸோ ஒரு மாரலே இல்லாம அடக்கமே இல்லாம மேரேஜுக்கு முதல் நாள் யார் கூடயோ அஃபேர்ல இருந்திருக்கான்னு சொல்லவும் ஹீரோயின் பாய் ஃப்ரெண்ட் யூஃபேனால நம்பவே முடியல. என்னோட அம்மா சொல்றது போய் தானே, நீ அப்படிலாம் எதுவும் பண்ணல, என்னை மட்டும் தானே நேசிக்கிறேன்னு ரொம்ப பாவமா கேட்குறான். மனசாட்சிக்கு பயந்து நம்ம ஹீரோயின் அம்மா சொல்றது உண்மைதான், நேற்று நைட்டு நான் ஒருத்தர் கூட அஃபேர்ல இருந்தேன், பட் அது என்னோட விருப்பத்தோட நடக்கல, ஒரு ஆக்சிடென்ட், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, எப்படியாவது நான் சொல்லி புரிய வச்சிடுறேன்னு ஹீரோயின் கெஞ்சிரா. இதுக்கு தான் நான் அப்பவே இந்த மாதிரியான பொண்ணு வேணான்னு சொன்னேன். இங்க பாரு, ஒன் உனக்காக பல வருஷமா காத்துட்டு இருக்கா, நீ அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்டீனா அவங்க அப்பா கம்பெனிக்கு நீயும் ஹையர் ஆகிடலாம், ஈவன் உன்னோட பிசினஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு மண்டைய கழுவ பாக்குறாங்க. பட் இதெல்லாம் யூஃபேன் கேட்கறதாவே இல்ல. பிகாஸ் ஹீரோயின் தன்னை ஏமாத்திட்டாங்கிற கோவம் அவனுக்குள்ள இருக்கு. நான் உன்னை எந்த அளவுக்கு உண்மையா நம்பினேன், உனக்காக எங்க அம்மாவையே எதிர்க்க துணிஞ்சேன், ஆனா நீ யார் கூடயோ அஃபேர்ல இருந்துட்டு வந்திருக்க, இதுக்கப்புறம் உன்னை என்னால ஏத்துக்க முடியாது, இனி நான் உன் வார்த்தையை நம்பி ஏமாறுறதா இல்ல, இதுக்காக தான் நீ என்ன காதலிச்சியா, என்னை ஏமாத்துறதுக்காக தான் கல்யாணம் வரைக்கும் வந்தியான்னு அவன் கேட்க
ரொம்ப ஹர்ட் ஆகிடுற நம்ம ஹீரோயின் எதுவும் பேச முடியாம அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க. மாமா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன்னு வான் சொல்ல ஃபர்ஸ்ட் இங்க இருந்து எல்லாரும் வெளியில போங்க, கொஞ்ச நேரம் என்ன தனியா விடுங்கன்னு சொல்லி யூஃபேன் கத்த ஆரம்பிச்சிடுறான். தான் மேல தப்பு இருக்கா இல்லையா, இதுக்கெல்லாம் யாரு காரணம், எப்படி இந்த சம்பவம் நடந்ததுங்கிற எதுவுமே புரியாம ரொம்ப ஃப்ராக்சர் ஆகியிருக்க நம்ம ஹீரோயின் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ பாத்துடுறாரு. பிகாஸ் இத்தனை வருஷமா அவர் தேடிட்டு இருந்த அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். ஸோ கண்டுபிடிச்சதும் அவங்க கிட்ட பேசுறதுக்காக வரும்போது டக்குன்னு மயங்கி விழுந்துடுறா. உடனே அவங்கள தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. இன்னைக்கு மார்னிங் தான் இவங்களுக்கு மேரேஜ் நடக்கிறதா இருந்துதான். பட் மேரேஜுக்கு முன்னே யார் கூடயோ அஃபேர்ல இருந்ததா சொல்லி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இந்த பொண்ணை அடிச்சு துரத்தி விட்டுட்டாங்களாமான்னு மேனேஜர் சொல்ல, ஓகே இந்த பொண்ணு கண் விழிச்சதுக்கு அப்புறம் நம்ம எது வேண்டாலும் பேசிக்கலான்னு ஹீரோ ரிப்ளை பண்ணிடுறாரு. இது எல்லாத்தையுமே அறகுறையா பாத்துடுற அந்த வீட்டு மெய்டு ஹீரோவோட அம்மாக்கு கால் பண்ணி, உங்க பையன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்காரு, மேபி அவதான் உங்க ஃபியூச்சர் மருமக போலன்னு சொல்ல, என்னோட பசங்க 3 பேரும் எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்காம சிங்கிளா இருக்கானுங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். பட் இப்ப 30 வயசான என்னோட ஃபர்ஸ்ட் பையன் ஒரு பொண்ணை அழைச்சிட்டு வந்திருக்கானா, அப்ப கண்டிப்பா அவங்களுக்குள்ள காதல் இருக்கும், சீக்கிரமா மேரேஜ் பண்ணிக்க போறாங்க போல. சோ நான் போய் என்னோட மருமகளை பாக்குறேன்னு சொல்லி மத்த 2 பசங்க கிட்டயும் விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோவோட ஃபர்ஸ்ட் தம்பி, அதாவது இந்த அம்மாவோட 2வது பையன் பார்த்தோம்னா ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட் கம்பெனி வச்சிருக்காரு. அதுவே 3வது பையன் பார்த்தோம்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு மேஜிக்கல் டாக்டரா இருக்காரு. தென் விஷயத்தை கேள்விப்பட்டதும் நம்ம ஆளுங்கெல்லாம் கிளம்பி ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஏன் என்னாச்சு, ஏன் இப்படி ஒளிஞ்சிட்டு பாக்குறீங்கன்னு ஹீரோ கேட்க, மை சன் உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, எங்க கடைசி வர சிங்கிளாவே செத்துருவியோன்னு பயந்துட்டு இருந்தேன். பட் உனக்கும் இப்ப பொறுப்பு வந்து ஒரு ஃபேமிலியை உருவாக்க போறேன்னு நினைச்சா எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்குன்னு அம்மா சொல்ல, டே அண்ணா நாங்க கூட உனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சோம், பட் நீ பயங்கரமான ஆளாதான் இருக்க, ஆனா இதுக்கப்புறம் உன்னால பேச்சுலர் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியாதுன்னு சொல்லி தம்பிங்க கலாய்க்கிறானுங்க. வாய்க்கு வந்ததெல்லாம் லூசு மாதிரி பேசாதீங்க, இந்த பொண்ணு தான் நம்ம இத்தனை வருஷமா தேடிட்டு இருந்த நம்ம அம்மா ஃப்ரெண்டோட பொண்ணுன்னு சொல்லவும் எல்லாருமே செம ஷாக் ஆகிடுறாங்க. பல வருஷத்துக்கு முன்ன காணாம போன இவ ஒரு ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்தாலாம். சோ நானுமே ஆளுங்களை விட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்ததுல இப்ப நம்ம ஊர்ல இருக்கான்னு தெரிஞ்சதும் நான் போய் கூட்டிட்டு வந்துட்டேன். மேபி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நாளைக்கே நம்ம இந்த பொண்ணுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்துடலான்னு ஹீரோ சொல்ல, அதெல்லாம் வேண்டாம், இவ பாக்குறதுக்கு அப்படியே என்னோட ஃப்ரெண்டு மாதிரி இருக்கா, ஸோ எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை, இவ தான் என் ஃப்ரெண்டோட பொண்ணு, நான் என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், அதுக்கு நீங்களுமே எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும், இதுக்கப்புறம் இந்த பொண்ணை உங்க தங்கச்சியா நினைச்சு பத்திரமா பாத்துக்கணும்னு அம்மா சொல்றாங்க. கவலையை விடுங்கம்மா, நாங்க பாத்துக்கிறோம், இத்தனை வருஷமா பசங்க மட்டுமே இந்த வீட்டுல இப்போ ஒரு அழகான பொண்ணு வந்திருக்கா, ஸோ நாங்க இவளை தேவதை மாதிரி பார்த்துப்போன்னு அண்ணாக்கள் சொல்ல, டக்குன்னு கண் விழிக்கிற நம்ம ஹீரோயின் சுத்தி இத்தனை பேர் நிக்கிறத பார்த்து மிரண்டு போயிடுறா. நீ பயப்பட வேண்டாமா, நான் உங்க அம்மாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், நாங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா தான் வளர்ந்தோம், சோ நீயுமே எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான், இது உன்னோட வீடுன்னு அம்மா சொல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன், நான் ஒரு ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்தேன், எனக்குன்னு ஃபேமிலி நேம் கூட கிடையாதுன்னு ஹீரோயின் சொல்றா. நீ இத்தனை வருஷமா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா, நீ பிறந்து கொஞ்ச நாட்கள்ல நாங்க எல்லாருமே ஒரு ட்ரிப்புக்கு போயிருந்தோம், அங்க நீ காணாம போயிட்ட, உன்னோட அப்பாவும் அம்மாவும் உன்னை தேடாத இடமே இல்ல, அப்படி ஒரு நாள் தேடிட்டு இருக்கும் போதுதான் ஒரு பெரிய கார் ஆக்சிடென்ட்ல 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்க, உங்க அப்பா ஸ்பாட்லயே இறந்து போயிட்டாரு, மரண தருவாயில இருக்கும் போது கூட உன்னோட அம்மா என் கையை பிடிச்சி எப்படியாவது என் பொண்ணை கண்டுபிடிச்சி காப்பாத்திரு, எனக்கு பதிலா நீ தான் அவளுக்கு அம்மாவா இருந்து அவளை பத்திரமா பாத்துக்கணும்னு ப்ராமிஸ் வாங்கிட்டு போனா, அந்த ஒரு சத்தியத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் நான் இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டேன், இப்ப உன்னையுமே கண்டுபிடிச்சிட்டேன், சோ நான் என் ஃப்ரெண்டுக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை இப்ப காப்பாத்த போறேன்னு அம்மா சொல்றாங்க. ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்றா. சரி தங்கச்சி விடு, நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும், இதுக்கப்புறம் நீ அந்த மாதிரி கஷ்டப்பட போறதில்ல, பிகாஸ் உனக்கு நாங்க 3 அண்ணனுங்க இருக்கோம், நீ என்னென்ன ஆசைப்படுறியோ அது எல்லாத்தையுமே கரெக்டா செய்யறதுக்காக தான் நாங்க 3 பேருமே இருக்கோம்னு அண்ணாக்கள் சொல்ல, இத்தனை வருஷமா நான் கஷ்டப்பட்டதுக்கு இப்போ ஒரு அழகான ஃபேமிலி கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி ஹீரோயின் குஷி ஆகிடுறா. என்னங்கடா சும்மா பார்த்துட்டு இருக்கீங்க, பல வருஷத்துக்கு அப்புறம் பாப்பா வீட்டுக்கு வந்திருக்கா, ஸோ அவளுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸு அப்புறம் சில பல திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுங்கன்னு அம்மா சொல்ல, எனக்கு இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, இந்தாங்க இதை வச்சுக்கோங்கன்னு ஹீரோ தன்னோட பிளாக் கார்டை கொடுத்துடுறாரு. பாப்பா இதுக்கப்புறம் நீ எங்கேயும் தனியா போகாத, நான் எப்போதுமே உன் கூட 2 செக்யூரிட்டிஸ் அனுப்பி வைக்கிறேன்னு 2வது அண்ணா சொல்றாரு. பாப்பா நீ 100 வருஷம் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம பத்திரமா வாழ்றது என்னோட பொறுப்பு, நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன்னு 3வது அண்ணா சொல்லவும் ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறா. சரி சரி நீங்க எல்லாரும் பிளேடு போட்ட வரைக்கும் போதும், நான் ஹீரோயின் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச வேண்டியது இருக்கு, சோ எல்லாரும் கிளம்புங்கன்னு சொல்லி வெளியில அனுப்பி வச்சுட்டு, மேரேஜ்க்கு முதல் நாள் உனக்கு என்ன நடந்ததுங்கிறத நான் கேள்விப்பட்டேன், அவன் யாரு, பார்க்க எப்படி இருப்பாங்கிற ஏதாவது சொல்லு, நான் அவனுக்கு தகுந்த பாடங்கத்து தரேன்னு ஹீரோ சொல்ல, நான் அவனோட முகத்தை சரியா பார்க்கல, இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க,
அவனால தான் என்னோட வாழ்க்கையே மாறிடுச்சு. நான் அந்த சம்பவத்தை மறக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு ப்ளீஸ் திரும்ப என்கிட்ட அதை பற்றி எதுவும் கேட்காதீங்கன்னு ஹீரோயின் சொல்லிடுறா. ஓகே, நாம அப்புறம் பேசிக்கலான்னு சொல்லிட்டு வெளியில வரும்போது அன்னைக்கு கத்தியால குத்துனாங்கல்ல, இப்போ அது சிவியரா வலிக்கவும் தாங்க முடியாம சுருண்டு விழுந்துடுறான். ஐயோ பாஸ், பயப்படாதீங்க, நான் இருக்கேன், நான் போய் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றேன்னு சொல்ல, வேண்டாம் வேண்டாம், வீட்டில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா ரொம்ப பேனிக் ஆகிடுவாங்க, நான் எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு ஹீரோ சொல்ல, அடிப்பட்ட இடத்துல வர வழியை நாம இக்னோர் பண்ணிடக்கூடாது, மெடிக்கல் டூல்ஸ் ஏதாவது இருந்தா கொடுங்க, எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கு, நான் ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் பண்றேன்னு ஹீரோயின் சொல்லவும் மேனேஜர் ஓடி போய் இந்த மெடிக்கல் கிட்ட எடுத்துட்டு வந்து தராரு. ஹீரோயினுமே ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிவிட்டு பயப்படுற அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, லைட்டா ப்ளீட் ஆகிருக்கு, அவ்வளோதான், அதுக்குன்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்கன்னு ஹீரோயின் சொல்லும்போது டக்குன்னு ஹீரோ நிமிர்றாரு. 2 பேருமே ரொம்ப க்ளோஸா உட்கார்ந்துருக்கவும் ஃபேஸ் டு ஃபேஸ் பாத்துக்கிறாங்க. அப்படியே பேக்ரவுண்ட்ல ரொம்ப ரொமான்டிக்கான வயலன் சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிடுது. ஐயோ, இப்போதைக்கு நம்ம 2 பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கோம்னு சொல்லி ஹீரோயின் திரும்ப கான்ஷியஸ்க்கு வந்துடுறாங்க. ஓகே, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு, பட் எனக்கு அடிபட்டிருக்க விஷயத்த வீட்டில் யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புனதும் ஹீரோயின் அன்னைக்கு அந்த ரூம்ல எடுத்தாங்களே ஒரு $1, அதை எடுத்து பார்த்துட்டு, என்னோட வாழ்க்கையில நான் திரும்ப மீட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஒரு ஆளு நீ மட்டும்தான், தயவு செஞ்சு எக்கா எண்ணத்தை கொண்டும் என் கண்ணுக்கு முன்னால வந்துடாதன்னு சொல்லி அந்த $1 ஒரு பாக்ஸ்குள்ள போட்டு மூடி வச்சிடுறா. அடுத்த நாள் அம்மாக்காரங்க நீயுமே இந்த ஃபேமிலியில ஒருத்திதான்னு சொல்லி அவங்க குடும்பத்துக்கே உரித்தான ரொம்பவே ப்ரீஷியஸான ஒரு பேட்சை ஹீரோயின் கிட்ட தராங்க. அதே மாதிரி அண்ணாக்கள் கிட்டையும் இருக்கு. இந்த பேட்ச் ஒன்று உன்கிட்ட இருந்தா மட்டும் போதும், நம்ம ஊர்ல உனக்கு ராஜ மரியாதை கிடைக்கும், அப்புறம் யாரும் உன்னை தேவையில்லாம புள்ளி பண்ண மாட்டாங்க, உன்கிட்ட வம்பு பண்ண மாட்டாங்கன்னு அண்ணா சொல்ல, ரொம்ப நன்றி, உங்களை மாதிரி ஒரு ஃபேமிலி கிடைக்க நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும்னு ஹீரோயின் சொல்லும்போது, சரிங்கம்மா, இத்தனை நாளா நான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் வீட்டில் தான் இருந்தேன், அங்கே என்னோட சில முக்கியமான திங்ஸ் எல்லாம் மாட்டிருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரவான்னு ஹீரோயின் கேட்க, சரிம்மா பத்திரமா போயிட்டு வான்னு அம்மா சொல்லிடுறாங்க. டே அண்ணா, நீயும் அந்த வழியா தானே ஆஃபீஸ்க்கு போற, ஸோ தங்கச்சி அழைச்சிட்டு போய் அங்கே ட்ராப் பண்ணிட்டு அவள் தேவையான பொருட்கள்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் சேஃபாக பிக்கப் பண்ணி வீட்டில் விட்டுட்டு திரும்ப ஆஃபீஸ்க்கு கிளம்பி போன்னு ஃபர்ஸ்ட் தம்பி சொல்கிறான். நம்ம ஹீரோவுமே ஓகேன்னு சொல்லி அழைச்சிட்டு போறாரு. கார்ல ஏறினதும் ஹீரோயின் சீட் பெல்ட் போட தெரியாம கஷ்டப்படுறத பார்த்து ஹீரோ உதவி பண்றான். பட் ரொம்ப க்ளோஸா பக்கத்துல இருக்கிறதுனால ஒருத்தர் இன்னொருத்தரை பாத்துக்கிறாங்க. அப்புறம் என்ன, மறுபடியும் பேக்ரவுண்ட்ல ரொமான்டிக்கான வயலின் சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிடவும், ஐயோ நம்ம 2 பேரும் இன்னும் பிரதர் அண்ட் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கோம்னு சொல்லி விலகிடுற நம்ம ஹீரோயினை டிராப் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிடுறாரு. செல்லக்குட்டி, நீ எங்க போன, நான் உன்னை எவ்வளோ தேடின தெரியுமா, ஏன் திரும்ப வீட்டுக்கே வரலன்னு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கேட்க, அதான் நீ என்ன வேண்டான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டீல, அப்புறம் எதுக்காக என்கிட்ட பேசுற, நான் என் திங்ஸ் எடுத்துட்டு போறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன்னு ஹீரோயின் சொல்றா. நீ எதுக்கு இப்படி பேசுறன்னு எனக்கு புரியுது, பட் அன்னைக்கு என்னோட சிச்சுவேஷன் அப்படி, உணர்ச்சி வசப்பட்டு கண்ட்ரோலை மீறி உன்கிட்ட அவ்வளோ ஹார்ஷா நடந்துக்கிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, ஆனா எனக்கு இன்னும் உன் மேல இருக்கிற காதல் மட்டும் குறையல, ப்ளீஸ் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு, நீ இப்போ ஓகேன்னு சொன்னா கூட நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க ரெடியா இருக்கேன்னு சொல்றான். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுற நம்ம ஹீரோயின், முன்ன மாதிரி இல்ல, இப்போ நான் என் ஃபேமிலியை கண்டுபிடிச்சிட்டேன், ஸோ நம்ம மேரேஜ் பண்ணிக்கணும்னா அதுக்கு அவங்க பெர்மிஷன் வேணும்னு சொல்ல, ரொம்ப சந்தோஷம், இப்போ உனக்கு ஒரு குடும்பம் கிடைச்சிருச்சுங்கிற விஷயம் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா நம்ம மேரேஜுக்கு ஒத்துக்குவாங்க, தேவையில்லாம பிரச்சனை பண்ண மாட்டாங்க, அதுக்கு நாம 2 பேரும் ஃபர்ஸ்ட் போய் மேரேஜ் பண்ணிப்போம், தென் சர்டிபிகேட்டை காட்டினா 2 ஃபேமிலிக்குமே வேற வழி இல்ல, கண்டிப்பா நம்மள ஏத்துப்பாங்கன்னு மண்டைய கழுவுறான். நம்ம பண்றது தப்பா ரைட்டாங்கிற கன்ஃபியூஷன்லயே ஹீரோயின் தன்னோட அண்ணாக்களுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றா. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ செஞ்சுக்கோமான்னு பெர்மிஷன் கொடுத்துடுறாங்க. அப்புறம் என்ன, அடுத்த செகண்டே ஹீரோயினும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் போய் அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல நிற்கும் போது, இனி நம்மளை யாராலையும் பிடிக்க முடியாது, நான் உன்னை கண்டிப்பா பத்திரமா பார்த்துப்பன்னு சொல்லி இவன் கவிதையா கொட்டிட்டு இருக்கச்ச விஷயத்த கேள்விப்பட்டு அவனோட அம்மாவும் அந்த வானும் வந்துடுறாங்க. ஆட கிறுக்கு பயலே, இவ கல்யாணத்துக்கு முதல் நாள் யார் கூடயும் அஃபேர்ல இருந்திருக்கா, அது உனக்கு பெருசா தெரியல, இப்ப என்ன காதல் கண்ணை மறைச்சிருச்சா, இப்படி ஒருத்தி என் வீட்டுக்கு மருமகளா வரத நான் என்னைக்குமே ஏத்துக்க மாட்டேன், இதோ நிக்கிறா பாரு வான், இவ உனக்காக என்ன வேணாலும் பண்ண ரெடியா இருக்கா, சோ இவளை நீ மேரேஜ் பண்ணிக்கோன்னு கட்டாயப்படுத்துறாங்க. அப்ப அங்க நம்ம செகண்ட் அண்ணா வராரு. ஹீரோயினுக்காக நான் நிறையவே மேரேஜ் கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, யாருடா நீ புதுசா, ஓ அன்னைக்கு நைட்டு உன் கூட தான் இவ அஃபேர்ல இருந்தாளா, அதுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமா தான் இந்த கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கியான்னு அம்மா கேட்க, தேவையில்லாம பேசாதீங்க, ஹீரோயின் உங்க பையனை மேரேஜ் பண்ணிக்க விருப்பப்பட்டா, அதுக்கு தான் நான் ஒத்துக்கிட்டேன், பட் நீங்களாம் இவ்வளோ சீப்பா பேசுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஹீரோயின் அங்க அலோ பண்ணியிருக்கவே மாட்டேன்னு அண்ணன் சொல்ல, என்னடா பெரிய டான் மாதிரி பேசுற, அன்னைக்கு ஹீரோயின் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்தவன் பின்னால இருந்து பார்க்க அப்படியே ஒன்ன மாதிரி தான் இருந்தான், அப்போ அது நீ தானே, எப்படி உங்களால மட்டும் இப்படி பப்ளிக் பிளேஸ்ல மீட் பண்ண முடியுதுன்னு கேட்டு வான் கலாய்க்கிறா.
நான் சொல்லியிருந்தல என்னோட ஃபேமிலி, அதுல என்னோட 2வது அண்ணா இவர் தானு ஹீரோயின் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறா. பட் இதுங்களாம் நம்பாம காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்கும் போது நம்ம 3வது அண்ணா டாக்டர் அண்ணா வந்துடுறாரு. அவருமே தங்கச்சிக்கு டவுரி கொடுக்கறதுக்காக நிறையவே கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காரு. ஆனா இந்த ஒன் டாக்டர் அண்ணாவையும் ஹீரோயினையும் சேர்த்து வச்சு ரொம்ப தப்பு தப்பா பேசிடுறா. எங்க வீட்டு பொண்ணை பத்தி தப்பா பேச உங்களுக்கு எந்த அருகதையும் இல்லைன்னு ஒரு குரல். திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ. ஆக்சுவலா நம்ம ஹீரோ தான் இப்போ அந்த குடும்பத்தோட ஹயருங்கிறதுனால அவங்க ஃபேமிலி பிஸ்னஸ் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஊருக்குள்ள தலைவர் பயங்கரமான ஃபேமஸ்ங்கிறதுனால அங்க வேலை பார்க்குற பொண்ணுங்களாம், வாவ் இவர் தானே மிஸ்டர் லூ, டிவியில பார்த்ததை விட இப்போ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காருல்ல, எந்த அளவுக்கு அழகா இருக்காரோ அந்த அளவுக்கு ஆபத்தானவர், கொஞ்சம் கோவம் வந்தாலும் கண்டிப்பா நம்ம கதையை முடிச்சுட்டு போயிடுவாரு, இப்படிப்பட்டவரை சீண்டி பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், அடுத்த நாளே கல்லறையில போய் படுத்துக்க வேண்டியதான்னு சொல்லவும், தேவையில்லாம வம்ப விலை கொடுத்து வாங்கிட்டோம் போலன்னு சொல்லி ஒன் பயந்து போயிடுறா. நம்ம ஹீரோவோட ஃபேமிலி யாரு, எப்படிப்பட்டவங்க, எவ்வளோ பெரிய கைங்கிற உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் மிரண்டு போயிடுற எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட அம்மா, என்னோட செல்ல மருமகளே தயவு செஞ்சு அத்தைய தப்பா நினைச்சுக்காதமா, நான் சும்மா உன்னை டெஸ்ட் பண்ணேன், அப்போதானே நீ என் பையனை எந்த அளவுக்கு நேசிக்கிற, அவன் மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்கங்கிறது தெரியும். ஸோ எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அவனை தனியாக தவிக்க விட்டுட்டு போகாம கடைசி வரை அவன் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணுவேங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் உனக்கு இந்த டெஸ்ட் வச்சேன். மற்றபடி உன் மேலே எனக்கு எந்த கோவமும் வெறுப்பும் இல்லைம்மா, நான் மனசார உன்னை மருமகளாக ஏற்றுக்கிறேன், உங்கள் 2 பேரோட மேரேஜுக்கு நான் பெர்மிஷன் கொடுத்துட்றேன்னு சொல்கிறாங்க. அப்படிங்க ஒரு செகண்ட்லேயே எப்படி உங்களால் மட்டும் இப்படி ஈஸியாக மாற முடியுது? பட் இப்படி ஒரு வீட்டில் எங்கள் தங்கச்சி வாழ்றதுல எங்களுக்கு ஒரு துளி கூட விருப்பம் இல்லை. பாப்பா உனக்கு என்ன இவன் தான் வேணுமா, நீ இவனை மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்படுறியான்னு கேட்க நான் கூட நடுவில் கொஞ்சம் ஏமாந்துட்டேன். பட் இவங்க பிளான்லாம் எனக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. இப்படி ஒருத்தனை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு பதிலாக நான் கடைசி வரை உங்கள் தங்கச்சியாகவே எழுந்துட்டு போயிடுவேன்னு ஹீரோயின் சொல்லிடுறா. அப்புறம் என்ன, இவ்வளோ நேரம் நீங்கள் என் தங்கச்சியை புள்ளி பண்ணதுக்காக அனுபவிங்கடான்னு சொல்லி எக்ஸ்பியான்ஸே ஒரு பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் போட்டிருப்பாரு. அந்த கம்பெனி கிட்ட சொல்லி எல்லா ப்ராஜெக்டையும் கேன்சல் பண்ணிடுறாங்க. ப்ளஸ் அவங்க பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்தையுமே சீஸ் பண்ணிடுறாங்க. அதே நேரம் இங்க நம்ம ஹீரோயின் மேல செம்ம கோவத்தில் இருக்கிற நம்ம ஹீரோ, அவன் சொன்னா உனக்கு எங்க அறிவு போச்சு, நீ எதுக்காக அவன் கூட அவ்வளோ தூரம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போன, எங்க கிட்டலாம் கேட்கணும் கன்சல்ட் பண்ணணுங்கிற நாலேஜ் கூட உனக்கு இல்லையான்னு கேட்டு கத்தவும் டென்ஷன் ஆகிடுற ஹீரோயின், நானே ரொம்ப பெரிய கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு 4 வார்த்தை ஆறுதலாக பேசாம ஏன் இப்படி திட்டுறீங்க, இதுதான் உங்களோட மேனஸா என்ன, நான் உங்கள் வீட்டில் அடைக்கலம் தேடி வந்திருக்கேன், உங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கங்கிறதுனால தானே இப்படி பேசுறீங்க, இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், எனக்கு அந்த வீடும் வேணாம், என்னை விட்டுருங்க, நான் எங்கேயாவது போயிடுறேன்னு சொல்லி ஹீரோயின் பாட்டும் கார் ஓடிட்டு இருக்கும் போதே அங்கேருந்து குதிச்சு ஓடிடுறா. நாம எதுவாண்டாலும் பேசி தீர்த்துக்கலான்னு ஹீரோ சொல்ல ஹீரோயின் ரெஸ்பான்ஸ் பண்ணாம அவ பாட்டும் போயிட்டே இருக்கா. இதுக்கப்புறம் வாயால பேசினானா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அவங்கள அப்படியே அல்லேக்கா தூக்கிட்டு வந்து கார்க்குள்ள உட்கார வச்சிடுறாரு. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல பார்த்தோம்னா நம்ம ஹீரோயின் பண்ண பெரிய மிஸ்டேக்னால ரொம்ப கோவப்படுற நம்ம ஹீரோ அவங்கள தரன்னு இழுத்துட்டு வந்து வீட்டுல வந்து விட்டு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்றாரு. ஆனா அம்மா விட மாட்டாங்க. ஹீரோயின் பண்ணது தப்பாவே இருந்தாலும் நாம தான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும், ஸோ நீ தேவையில்லாம கோவப்பட்டுட்டு இருக்காதுன்னு சொல்லவும் உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுன்னு சொல்லி திட்டிட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு. அப்புறம் நம்ம 2வது அண்ணாவும் 3வது அண்ணாவும் ஹீரோயினை ஒரு பெரிய ஷாப்பிங் மாலுக்கு அழைச்சிட்டு போய் அவளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே கேட்டு வாங்கி தராங்க. இது உனக்கு போட்டா நல்லா இருக்கும், இது உனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி 2 பேரும் மாத்தி மாத்தி செலெக்ஷன் பண்ணவும் அன்பு தொல்லை தாங்க முடியாத நம்ம ஹீரோயின், எப்பா சாமி நீங்க ஒரு 2 நிமிஷம் சும்மா இருங்க, எனக்கு தேவையானதை நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ட்ரையல் ரூமுக்கு போகும்போது ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வான் அழைச்சிக்கிட்டு அதே ஷாப்புக்கு வரான். ஆக்சுவலா இவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கும். ஆனா இதுல அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு விருப்பம் இருக்காது. இழந்து தன்னோட கம்பெனியையும் காசையும் மீட்கிறதுக்காக தான் இப்ப வான் கூட பழகிட்டு இருக்கான். அப்படி இருக்கச்ச நம்ம ஹீரோயினை பார்த்ததும் உணர்ச்சி வசப்பட்டுறாங்க. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு, என்னை ஏத்துக்கோ, நாம 2 பேரும் பிளான் பண்ண மாதிரி சந்தோஷமா வாழலான்னு சொல்ல எவ்வளோ சொன்னாலும் இவன்லாம் திருந்த மாட்டான் போலயே, இவனை நம்ம வேற மாதிரி தான் டீல் பண்ணணும்னு சொல்லி வான் ஒரு பெரிய ரவுடிக்கு கால் பண்ணி ஹீரோயினை கடத்த சொல்லிடுறா. ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிட்டு தன்னோட ஃப்ரெண்டை பார்க்க போகும்போது ஹீரோயினை வான் ஆளுங்க கடத்திடுறாங்க. ஆக்சுவலா அவ கொலை பண்ண சொல்லியிருக்க மாட்டா, ஹீரோயினை அவமானப்படுத்துங்க, அவளை அபியூஸ் பண்ணுங்கிற மாதிரி ரொம்ப தப்பான கமெண்ட் கொடுத்ததுனால இந்த கிட்னாப்பர்ஸுமே நம்ம ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நேரம் ஆகியுமே நம்ம ஹீரோயின் திரும்ப வீட்டுக்கு வரலன்னு சொல்லி செக் பண்ணும்போது தான் அவங்கள யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கிறத சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமா தெரிஞ்சுக்கிற அண்ணன்மார்கள் 3 பேரும் உடனே கிளம்பி காப்பாத்த போறாங்க. இங்க அந்த கிட்னாப்பர்ஸ்லாம் ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணும்போது அவ அந்த பேட்ஜ் எடுத்து காட்டிடுறா. சுத்தி நிக்கிற எல்லாருமே பதறி போய், பாஸ் இந்த பொண்ணு பெரிய இடத்த சேர்ந்தவ, தேவையில்லாம பிரச்சனை பண்ண வேணாம், இந்த விஷயம் லூ ஃபேமிலிக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மள சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்ல நான் ஒன்னும் பயந்தாங்கோலி இல்ல, அதே நேரம் வாங்கின காசுக்கு கரெக்டா வேலைய ப்ரொஃபஷனா முடிச்சிடுறாளு.
நான் ஆல்ரெடி ஒருத்தங்க கிட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டேன், ஸோ அதுக்கு இந்த பொண்ணு அபியூஸ் பண்ணாம விட மாட்டேன்னு சொல்லி அவன் ஃபோர்ஸா பக்கத்துல வரும்போது கரெக்டா அங்க நம்ம அண்ணமார்கள் 3 பேரும் வந்துடுறாங்க. அவங்கள பார்த்துட்டு என்னதான் மத்த எல்லாருமே பேக் அடிச்சாலும் இந்த மெயின் ரவுடி இருக்கான்ல அவன் மட்டும் வாடா ஒத்தைக்கு ஒத்த நேருக்கு நேர் பாத்துக்கலான்னு சொல்லி களத்துல இறங்குறான். ஆனா நம்ம 3 அண்ணாக்கள் என்ன சும்மா லேசுப்பட்டாளா, உள்ள பூந்து இறங்கி ஊடு கட்ட ஆரம்பிச்சு எல்லாரையும் அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது அந்த மெயின் ரவுடி ஒரு பெரிய கட்டையால அவங்கள அடிக்க வரான். பட் அதுக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் அண்ணா அதாவது ஹீரோ உள்ள பூந்து தடுத்துடுறாரு. ஆனா அவருக்கு தலையில சிவியரா அடிபட்டுறதுனால அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் நடந்ததுல அந்த விஷயங்கள்லாம் சில கிளிம்ஸ் மாதிரி ஞாபகத்துக்கு வருது. பட் அந்த பொண்ணு யாருங்கிறத தான் இவரால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. சோ மயங்கி விழுந்ததுமே உடனே அவரை தூக்கிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபைனலா அவருமே ரெக்கவர் ஆகிடுறாரு. கண் விழிச்சதுமே ஹீரோயின் எங்க, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லல, இப்ப நல்லா இருக்காளான்னு கேட்கவும் யா ஃபைன் நல்லா இருக்கா, நீ மட்டும் கரெக்டா காப்பாத்தலனா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகியிருக்கும். பட் அந்த கிட்னாப்பர்ஸ் தான் எஸ்கேப் ஆகி ஓடிட்டானுங்க. ஆனா நம்மள தாண்டி அவனுங்களால இந்த ஊரை விட்டு வேற எங்கேயும் போக முடியாது. ஸோ நான் ஆளுங்களை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க, நாம தகுந்த பாடத்தை கத்து கொடுத்துடலான்னு செகண்ட் அண்ணா சொல்றாரு. சே நாம போட்ட எல்லா பிளானும் நாசமா போயிடுச்சுன்னு சொல்லி இந்த வான் செம்ம கடுப்புல இருக்கும்போது அங்க வர ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் நீ இப்ப அவ மேல எவ்வளவு கோவமா இருக்கங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது, நானுமே அப்படிதான். திடீர்னு பணம் காசெல்லாம் வந்ததும் என்னோட காதல புரிஞ்சுக்காம என்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா. ஸோ நான் அவளை பழி வாங்க முடிவு பண்ணிட்டேன். நீ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா சப்போர்ட்டிவா இருந்தீனா நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அவ கதையை முடிச்சிடலான்னு சொல்லவும் இதுக்கு தான் நானுமே ஆசைப்பட்டேன்னு சொல்லி இவன் கூட சேர்ந்து ஹீரோயினை பழி வாங்க வான் ஒத்துக்கிறா. தென் ஹீரோயின் கண் விழிச்சதும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லலமா, நல்லா இருக்கீல, நீ எதை நினைச்சும் கவலைப்படாத, உன்னை பாதுகாக்க 3 அண்ணாக்கள் இருக்காங்க, இதையுமே வச்சுக்கோன்னு சொல்லி சம்திங் ஏதோ இந்த லக்கி சாம் மாதிரி தராங்க. ஹீரோயின் பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகிடுறா. ஏன்னா அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ கூட இருந்தப்போ இதே மாதிரி ஒன்று வச்சிருந்தால. ஸோ அதுவும் இதுவும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கிறதுனால அம்மா கிட்ட இந்த லக்கி சாமை பத்தி கேட்கும்போது இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், நம்ம குடும்பத்துக்காக ஸ்பெசிஃபிக்கா உருவாக்கப்பட்டது, இதே மாதிரி மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ்லாம் கிடைக்கும், ஆனா இதுதான் ஒரிஜினல், நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லார்கிட்டயுமே இந்த ஜாட் இருக்கு, முக்கியமா உன்னோட பெரியண்ணாவோட இந்த பெண்டன்ட்டும் உன்னோடதும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும்னு அம்மா சொல்ல செம்ம ஷாக் ஆகிடுற நம்ம ஹீரோயின். நான் ஹீரோவோட அந்த பெண்டன்ட்டை பார்க்கலாமான்னு கேக்குறா. இல்லம்மா இப்பதான் 2 வாரத்துக்கு முன்ன அவன் எங்கேயோ தொலைச்சானா, ஸோ நான் புதுசா ஒன்று ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லி காட்டுறாங்க. இதுவும் நம்ம ஹீரோயின் கிட்ட இருக்குல்ல ஹீரோவோடது, அதுவும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கவும் ஹீரோயின் உண்மை என்னங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப அன்னைக்கு நைட்டு நம்ம கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம வாழ்க்கையவே மாத்தினது பெரிய அண்ணா தான், ஹீரோ தாங்கிற உண்மை தெரிய வந்ததும் செம்ம கடுப்பாகிடுறா. அதுவே இங்க நம்ம ஹீரோவோட மேனேஜர் அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ நான் ஒரு ரூம்குள்ள போனேன்னு சொல்லியிருப்பார்ல, அங்க என்ன நடந்துச்சுங்கிறத விசாரிக்கும் போது ஒரு பொண்ணு கூட ஹீரோ ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்தாருங்கிற உண்மை தெரிய வந்ததும் இப்ப ஹீரோ கிட்ட சொல்லி பாஸ் எனக்கு என்னமோ அந்த பொண்ணு பக்காவா பிளான் பண்ணி தான் இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிருப்பான்னு தோணுது, பிகாஸ் அப்பதானே உங்க 2 பேருக்கும் குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைய வச்சு ஃபியூச்சர்ல உங்ககிட்ட இருந்து நிறைய காசு கறக்கலான்னு யோசிச்சிருக்கா போல, இது தெரியாம நீங்களும் அவசரப்பட்டு அவ்வளோ பெரிய சம்பவத்தை பண்ணி வச்சிருக்கீங்க, ஸோ பெரிய பெரிய ப்ராப்ளம்லாம் வர நிறையவே சான்சஸ் இருக்குன்னு சொல்லி பயமுறுத்தி விடவும் தப்பா புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ அவ அவ்வளோ பெரிய கேடினா நான் அவளை விட பயங்கரமான ஆளு, என்ன வச்சு இவ்வளோ பெரிய பிளான் போட்டிருக்காளா, நான் அவளை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கும்போது ஹீரோயின் உள்ள வரவும் மரியாதைக்காக மேனேஜர் வெளியில போயிடுறாரு. என்ன மனுஷன் நீ எல்லாம், உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை எப்படி அழிச்சிட்டு வந்து நிக்கிறியேன்னு ஹீரோயின் கேட்க இவ்வளோ நேரமா நாம மேனேஜர் கூட பேசிட்டு இருந்ததை ஹீரோயின் கேட்டுட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டா போல நினைச்சுக்கிட்டு இதுல எனக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்ல, அந்த பொண்ணு பண்ண காரியத்துக்கு நான் பழி வாங்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான்னு சொல்லவும் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம ரொம்ப ரிலாக்ஸா பேசுறானா, அப்ப இந்த மாதிரி காரியத்தை அடிக்கடி பண்ணிருப்பாரு போல, நாம நினைச்ச மாதிரி இல்ல, இந்த ஹீரோ ரொம்ப மோசமானவன்னு சொல்லி கோவப்பட்டு ஹீரோயின் போயிடுறா. இதனாலேயே இவங்க 2 பேருக்கு நடுவுல அடிக்கடி கிளாஷஸ் உருவாகுது, பிரச்சனை வருது, சண்டை போடுறாங்க, கிட்டத்தட்ட ஒரு டாம் அண்ட் ஜெரி மாதிரி பிஹேவ் பண்ணவும் இவங்க 2 பேரும் இப்ப அண்ணன் தங்கச்சியா பழகிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸை மறைக்க தான் இப்படிலாம் பிஹேவ் பண்றாங்க போல நினைச்சுக்கிற ஹீரோவோட அம்மா நம்ம பசங்களை நாம கண்ட்ரோல் பண்ண வேணாம், இவங்க 2 பேரும் பயாலஜிக்கல் அண்ணன் தங்கச்சி கிடையாது, ஸோ இவங்க மேரேஜ் பண்ணிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஆசைப்படுறாங்க. காசுக்கு ஆசைப்பட்டு இந்த விஷயத்த அவங்க கிட்ட வேலை பார்க்குற ஒரு பொண்ணு ஒன் கிட்ட கொளுத்தி போடவும் இத்தனை வருஷமா அனாதையா இருந்து கஷ்டப்பட்ட நம்ம ஹீரோயின் இப்ப ராஜ வாழ்க்கை வாழ போறாளா, அதுக்கு நான் என்னைக்குமே அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஹீரோயினோட இந்த அடையாளங்கள்லாம் இருக்கும்ல, அதாவது ஸ்கார் மச்சம், அதே மாதிரி இவளுமே இந்த டாட்டூலாம் போட்டு ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து நான் தான் அந்த குடும்பத்தோட வாரிசு, உங்க ஃப்ரெண்டோட பொண்ணுன்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட்லாம் டூப்ளிகேட்டான சர்டிபிகேட்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து ஹீரோவோட அம்மா கிட்ட காட்டுறா.
அவங்களுமே வானை தனியா அழைச்சிட்டு போய் இந்த மச்சம் அப்புறம் மோல்ஸ் ஸ்கார்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எதுக்கும் இருக்கட்டும்னு சொல்லி டிஎன்ஏ டெஸ்ட் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அங்கேயுமே இந்த வான் நிறைய காசு கொடுத்து அவளுக்கு ஏத்த மாதிரி சர்டிபிகேட் ரெடி பண்ணிக்கிறா. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோவோட அம்மா வான் தான் ஃப்ரெண்டோட பொண்ணு போலன்னு நினைச்சுக்கிட்டு அவளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. இது அங்க இருக்கிற 3 அண்ணாக்களுமே சுத்தமா பிடிக்கல. ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுற நம்ம ஹீரோயின். ஓகே, ஏதோ ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துருச்சு, தெரியாம உங்க வீட்டுக்குள்ள வந்து இத்தனை நாளா உங்க வீட்டு பொண்ணா வளர்ந்துட்டேன், அதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் எக்காரணத்தை கொண்டு உங்க யாரையுமே நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லும் போது, நான் என்னைக்குமே உன்னை வெளியாளா பார்த்ததில்ல, நீ என் ஃப்ரெண்டோட மகளாலனா என்ன, என்னோட மகளா இருந்துட்டு போ, நான் உன்னை அஃபீஷியலா தத்தெடுத்துக்கிறேன், நீ இந்த வீட்டை விட்டு போறதுல எனக்கு உடன்பாடு இல்லை, ப்ளீஸ் எங்க கூடயே இருந்துருமா, நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன், என்ன அம்மானே கூப்பிடு, இவங்க எல்லாரையுமே அண்ணாவா கூப்பிடுன்னு அம்மா சொல்லவும் எல்லாருமே செம குஷியாகிடுறாங்க. ஹீரோயினும் வேற வழி இல்லாம அம்மாவோட பிடிவாதத்தினால ஒத்துக்கிறா. பட் இது பிடிக்காத வான் அந்த வீட்டு வேலைக்கார பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம ஹீரோயினை பயங்கரமா புள்ளி பண்றா, டார்ச்சர் பண்றா. இங்க இருந்து வெளியில போ, நீ இருக்கிறது எனக்கு பிடிக்கல, உன்ன மாதிரியான ஆர்ஃபன்ஸ்லாம் வீட்டுக்குள்ள இருக்க கூடாது, போ கராஜ்ல படு, அப்படி இல்லைன்னா ஸ்டோர் ரூம்ல படுன்னு சொல்லி புள்ளி பண்ணவும், நானுமே இந்த வீட்டுல ஒரு பொண்ணு தான், எனக்குமே இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்குன்னு ஹீரோயின் சொல்றா. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, ஏதோ ஆறுதலுக்காக தான் ஹீரோவோட அம்மா அப்படி சொன்னாங்க, இன்னும் 10 நாளைக்கு அப்புறம் பாரு அவங்களே உன்னை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லுவாங்க, அதுக்கு முன்ன மனசை திடீர்படுத்திக்கிட்டு நீயே கிளம்பி போயிடுன்னு சொல்லி ஹவுஸ்மேட் பொண்ணு கிட்ட சொல்லி அவளுக்கு சொந்தமான எல்லா பொருட்களையும் தூக்கி வெளியில போட சொல்லவும் ஹீரோயின் கபோர்ட மறைச்சுக்கிறா. அப்ப இந்த வீட்டுல இருக்கிற ஏதோ ஒரு எக்ஸ்பென்சிவான பொருளை நீ திருடி வச்சிருக்கியா, அது என்னங்கிறத காட்டுன்னு சொல்லி அங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஹீரோயினை காப்பாத்தி வான் அங்கே இருந்து வெளியில அனுப்பிடுறாரு. என்னதான் நம்ம ஹீரோயிசம் காட்டியிருந்தாலும் ஹீரோயினால அதை ஏத்துக்க முடியல, ஸ்டில் கோவமா தான் இருக்காங்க. தென் நம்ம ஹீரோவோட அம்மா எல்லாரையும் உட்கார வச்சு, நான் ஹீரோயினை இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கலான் இருக்கேன், உங்களை யாராவது அவளை மேரேஜ் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கவும், செகண்ட் அண்ணா, நான் ஆரம்பத்துல இருந்தே ஹீரோயினை ஒரு தங்கச்சியா பார்த்துட்டேன், ஸோ கண்டிப்பா என்னால அவளை ஏத்துக்க முடியாது, அதே நேரம் தங்கச்சி இந்த வீட்ல இருந்து வெளியில போறதையும் நான் விரும்பல, சோ அண்ணா இல்ல தம்பி 2 பேர்ல யாராவது ஒருத்தங்க மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோ முறைக்கவும், நம்ம 3வது அண்ணா ஐயோ எனக்கு ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிடுறான், அதுக்கான காரணம் என்னன்னு அம்மா கேட்கவும், என்ன சொல்றதுன்னு தெரியாம எனக்கு பொண்ணுங்களை பிடிக்காது பசங்களை தான் பிடிக்கும்னு சொல்ல எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியாகிடுறாங்க. அதுக்கப்புறம் 3வது அண்ணா ஏதேதோ சொல்லி சமாளிச்சிடுறாரு. ஃபைனலா அம்மா ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, என்னதான் அவருக்கு விருப்பம் இருந்தாலும் ஹீரோயின் தன்னை தப்பா நினைச்சிட்டு இருக்கா போலன்னு அவரை நினைச்சுக்கிட்டு, இப்போதைக்கு எனக்கு மேரேஜ்ல விருப்பம் இல்ல, நான் பிசினஸ்ல ரொம்பவே பிஸியா இருக்கேன், மேபி எனக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது ஐடியா இருந்தா நான் அப்ப சொல்றேன்னு சொல்றாரு. அதுவே நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்கும்போது, இந்த வாழ்க்கை நீங்க எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்ததுதான், சோ நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை பண்ண ரெடியா இருக்கேன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்ணிடுறா. இப்படி எல்லாருமே பட்டும் படாம மனசு இல்லாத மாதிரி பதில் சொல்றதுனால இவங்களுக்குள்ள என்ன போயிட்டு இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காகவே ஹீரோவோட அம்மா, சரி உங்களுக்கு தான் விருப்பம் இல்லைன்னு சொல்றீங்களே, அப்ப நான் ஹீரோயினை அபிஷியலா தத்தெடுத்துக்கிறேன், உங்க தங்கச்சி ஆக்க போறேன்னு சொல்ல அண்ணன் தம்பி 3 பேருங்களுமே செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு நடுவுல சம்திங் ஏதோ போயிட்டு இருக்குங்கிறது மத்த 2 அண்ணாக்களுக்கும் தெரியும். சோ அம்மாவோட முடிவுனால ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுற இவங்க 2 பேரும் ஹீரோ கிட்ட இதை பத்தி பேசுறாங்க. ஆனா அப்பயுமே நம்ம ஆளு ஹீரோயின் மேலலாம் எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்ல, அவளை நான் ஒரு தங்கச்சியா தான் பாக்குறேன்னு வாய் கூசாம போய் சொல்லிடுறான். என்னதான் இவங்களாம் ஹீரோயின் அவங்க ஃபேமிலியில ஒருத்தரா பார்த்தாலும் எப்படியாவது அவளை வெளியில அனுப்பிடணுங்கிறதுக்காக வான் திரும்ப ஹீரோயின் ரூம்ல போய் பார்க்கும்போது அங்க நம்ம ஹீரோவோட அந்த பெண்டன்ட்டுமே இருக்கு. உடனே அதை பத்தி அந்த வீட்டு மெய்டு கிட்ட கேட்கும்போது அவங்களுமே ஹிஸ்டரியை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன இது ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு, எனக்கு என்னமோ ஏற்கனவே இந்த பெண்டன்ட் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி யோசிக்கிற வான் அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயினுக்கு 1 நைட் ஸ்டாண்ட் நடந்தப்போ எடுத்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும், அதை ஜூம் பண்ணி பார்த்தா ஹீரோயின் கையில அந்த பெண்டன்ட்டுமே இருக்கு. அப்போ ஹீரோயின் கூட 1 நைட் ஸ்டாண்ட்ல இன்னைக்கு இருந்தது ஹீரோ தாங்கிறத புரிஞ்சுக்கிறவ, ஐயோ நாம எப்படியாவது இங்க இருந்து அவளை துரத்தி அடிக்கலான்னு பார்த்தா விதி திரும்ப திரும்ப இவங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வைக்கிதே, இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோவை செடியூஸ் பண்றதுக்காக ரூம்குள்ள போறா. ஆனா நம்மாலதான் பயங்கரமான சிறுமூஞ்சாச்சே, சோ அவளை கண்ணா பின்னான்னு திட்டி வெளியில அனுப்பிடுறாரு. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நம்ம வேற ஏதாவது பிளான் பண்ணி தான் ஹீரோயினை துரத்தணும்னு சொல்லி இவ யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணி, மேடம் உங்களுக்கு நாங்க கிரியேட் பண்ண அந்த ஸ்கார் அப்புறம் மோல்ஸ் எல்லாம் இருந்த அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நாங்க அழிச்சிட்டோம், இதுக்கப்புறம் யாரு வந்து தேடினாலும் இங்க எந்த எவிடன்ஸும் இருக்காதுன்னு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம், இதுக்கப்புறம் எக்காரணத்தை கொண்டு யாரு வந்து கேட்டாலும் என்னை பத்தி தெரியாதுன்னு சொல்லிடுங்க, அதுக்கு நான் உங்களுக்கு நிறையவே பணம் தரேன்னு சொல்லி இவ பேசிட்டு இருக்கதை கேட்டுடுற நம்ம ஹீரோயின். அப்போ இத்தனை நாளா நீ பொய் சொல்லி தான் ஹீரோவோட அம்மாவையும் ஹீரோ ஃபேமிலியையும் ஏமாத்திட்டு இருக்கியா, உனக்கெல்லாம் மனசாட்சி இல்ல, உன்னை அவங்க எந்த அளவுக்கு நம்புறாங்க, உன் மேல எவ்வளவு உயிர் வச்சிருக்காங்க, பட் அதெல்லாம் நீ இப்படி மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கியே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையான்னு கேட்டு ஹீரோயின் திட்டுறா.
என்னை பத்தி பேச உனக்கு எந்த உரிமையும் இல்ல. ஃபர்ஸ்ட் நீ நல்லவளாங்கிறத பாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோ கூட தானே ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்த, அதுக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. இந்த விஷயம் அவங்க குடும்பத்துக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா உன்னை அடிச்சு விரட்டிடுவாங்க. பத்தாவதுக்கு ஹீரோ வேற இதெல்லாம் நீ வேணுக்குனே பண்ணதான் நினைச்சிட்டு இருக்காரு. சோ நான் 1க்கு 2 பிட்டா போட்டு கொளுத்தி விட்டேன்னா கண்டிப்பா எல்லாருமே உன்னை அடிச்சு துரத்திடுவாங்க. அப்படி எதுவும் நடக்க கூடாது மீன்ஸ் கம்முன்னு ஒரு ஓரமா உட்கார்ந்துருன்னு சொல்லி மிரட்டுறா. ஹீரோயினுமே பயந்து போய் அமைதியாகிடுறாங்க. அப்புறம் ஹீரோவோட அம்மா, இன்னைக்கு நைட் நான் ஒரு பெரிய பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணி நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா முக்கியமானவங்களையும் கூப்பிட்டு வான் தான் பல வருஷத்துக்கு முன்ன காணாம போன என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட பொண்ணுன்னு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறது மட்டும் இல்லாம ஹீரோயினை நான் அபிஷியலா தத்தெடுக்க போறதா அனௌன்ஸ் பண்ண போறேன்னு சொல்லவும் அண்ணன் தம்பி 3 பேர் முகத்திலையும் ஈ ஆடல. ஹீரோயின் திருன்னு முழிக்கிறா. என்னம்மா உனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லையேன்னு அம்மா கேட்க கோவப்படுற வான் நீ இதுக்கு ஒத்துக்காத, அப்புறம் நான் போட்டோவை காட்டிடுவேன்னு சொல்லி மிரட்டுறா. வேற வழி இல்லாம ஹீரோயின் இல்ல என்னால அந்த பார்ட்டிக்கு வர முடியாது, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடவும் ஏன் என்ன ஆச்சுன்னு அம்மா கேட்கும்போது எனக்கு பீரியட், ஸோ என்னால எங்கேயும் வெளியில வர முடியாதுன்னு சொல்லி ஹீரோயின் சமாளிச்சிடுறாங்க. தென் குடும்பத்தோட எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கிளம்பி பார்ட்டிக்கு போகும்போது மனசு கேட்காம நம்ம ஹீரோயினை பத்தி மட்டுமே யோசிக்கிறாரு. என்னங்க பாஸ், தங்கச்சியை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றீங்களா? வேணும்னா நாம திரும்ப போய் அவங்கள பார்க்கலாமான்னு டிரைவர் கேட்க, இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா, உடனே கிளம்புன்னு சொல்லி காரை திருப்பிக்கிட்டு ஹீரோயினை பார்க்க வந்துடுறாங்க. அதே நேரம் வீட்டுல தனியா இருக்கிற நம்ம ஹீரோயின் ரொம்ப பயப்படுறா. யாரோ வீட்டுக்குள்ள வர மாதிரி தெரியவும் தன்னை கொலை பண்ணதான் வந்திருக்காங்க போலன்னு நினைச்சுக்கிட்டு கையில ஆயுதத்தெல்லாம் எடுத்துட்டு ரெடியா நிக்கிறச்ச கரெக்டா டோர் ஓபன் பண்ணவும் அடிக்க கை ஓங்கிடுறா. வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோ தான். போனா போது உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பார்க்க வந்தா ஓவரா சீன் போடாத, உனக்கு வேணும்னா இதை சாப்பிடு இல்லைன்னா கொடுத்துரு, நான் போற வழியில ஏதாவது நாய்க்கு தீனியா போட்டுடுறேன்னு ஹீரோ சொல்ல கேக்க பார்த்து சந்தோஷப்படுற நம்ம ஹீரோயின் இல்ல நானே இது சாப்பிடுறேன்னு சொல்லி அழகா கட் பண்ணி 2 பேரும் ஷேர் பண்ணி அந்த கேக்க சாப்பிடுறாங்க. சரி உனக்கு அப்படி என் மேல என்னதான் கோவம், எதுக்காக இப்படி எரிஞ்சு விழறன்னு ஹீரோ கேட்க, என்ன இவன் எதுவுமே நடக்காத மாதிரி பேசுறான், அப்ப அன்னைக்கு நடந்த சம்பவம் இவனுக்கு தெரியாதா, அப்புறம் எதை மனசுல வச்சுக்கிட்டு என்கிட்ட இப்படி பேசிட்டு இருந்தாங்கிறது புரியாம ஹீரோயின் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறா. இப்படி உங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம 3வது அண்ணா ஹீரோயினை தனியா கூப்பிட்டு உன் மனசுல எது இருந்தாலும் சொல்லுமா, நான் உனக்கு உதவி பண்றேன், உனக்கு பெரிய அண்ணாவை பிடிச்சிருக்கான்னு கேட்க, எங்க நாம ஏதாவது சொன்னா மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்களோ, அதனால நம்ம பெரிய பெரிய ப்ராப்ளம ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்குமோன்னு சொல்லி பயத்திலேயே நம்ம ஹீரோயின் அதெல்லாம் இல்லைன்னு போய் சொல்லிடுறா. ஆனா இவளுக்குமே ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஓகே இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இவங்க 2 பேரும் மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஹீரோவோட அம்மா ஹீரோயினுக்கு ஒரு பையன் கூட என்கேஜ்மெண்ட் பண்ணி வைக்கிறதுக்காக முடிவெடுக்கிறாங்க. சோ பிளைண்ட் டேட்டுக்கு போயிட்டு வர சொல்லவும் ஹீரோயின் ஒத்துக்கிறா. ஹீரோ செம்ம கடுப்பாகிடுறாரு. அது மட்டும் இல்லாம அந்த பையன் ரொம்ப 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 கெட்டவன், எப்படியாவது ஹீரோயினை அபியூஸ் பண்ணிடணுங்கிற ஒரு தப்பான தாட்டோடையே தண்ணியில எதையோ கலந்துடுறான். இது தெரியாம நம்ம ஹீரோயின் அவனை மீட் பண்ண போயிடுறாங்க. அதுவே இங்க நம்ம ஹீரோ அந்த பையனை பத்தி விசாரிக்கும் போது 5 வருஷத்துக்கு முன்ன நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கையை அவன் அழிச்சிருக்கான், கேள்விக்குறியாக்கியிருக்கான், அதனால அவன் மேல நிறையவே போலீஸ் கேஸ் இருக்கு, எப்படியாவது அவனை காப்பாத்திடணுங்கிறதுக்காக தான் அந்த பையனோட அப்பா அவனை ஃபாரினுக்கு அனுப்பி படிக்க வச்சிருக்காரு. அங்கேயும் போய் அவன் ஒழுங்கா இல்லாம பொண்ணுங்க விஷயத்துல நிறையவே விளையாட்டு காட்டி இருக்கிறதுனால அங்கிருந்து அவனை அடிச்சு துரத்தி திரும்ப சைனாக்கு அனுப்பியிருக்காங்கிற அவனை பத்தின என்டையர் ஹிஸ்டரியும் தெரிய வரவும் இப்படி ஒரு மோசமானவன் கிட்ட ஹீரோயின் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக உடனே ஹீரோ கிளம்பி ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த தண்ணியை குடிச்சிட்டு ஒரு மாதிரி மயங்கிடுறாங்க. அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாம ஹீரோயினை ஒரு ஹோட்டல் ரூமுக்கு கூட்டிட்டு போக ட்ரை பண்ணும்போது கரெக்டா உள்ள பூந்து நம்ம ஹீரோவனை அடிச்சு போட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறான். பட் நம்ம ஹீரோயின்குள்ள போன அந்த மருந்து பயங்கரமா ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடவும் கண்ட்ரோல் பண்ண முடியாம நம்ம ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பட் ரொம்பவே ஸ்ட்ராங்கா கான்சியஸோட இருக்கிற நம்ம ஹீரோ இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு, கண்டிப்பா நீ ஃபியூச்சர்ல இதை நினைச்சு வருத்தப்படுவ, சோ என்னால இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்லி அதுக்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்றதுக்காக இந்த ஆன்டிடாட் இருக்கும்ல அந்த மெடிசனை ஹீரோயினுக்கு கொடுத்து காப்பாத்திடுறாரு. இது தெரியாம கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண் விழிக்கிற நம்ம ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல உட்கார்ந்துருக்கவும் நீ என்ன ஏதோ பண்ணிட்ட, உனக்கு வேற எந்த வேலையும் இல்லையா, பொண்ணுங்க கிட்டயா எப்ப பார்த்தாலும் இப்படி தப்பா நடந்துக்கிறேன்னு சொல்லி தப்பு தப்பா திட்டவும் கோவப்படுற ஹீரோ உனக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல காப்பாத்துனல, நீ பேசுவதான், உனக்கு அங்க என்ன நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா நீயே இந்த ஹோட்டலுக்கு கால் பண்ணி கேட்டுக்கோன்னு சொல்ல ஹீரோயினுமே கால் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் நடந்த எல்லா விஷயங்களும் தெரிய வருது. அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஹீரோவோட அம்மா அட்லீஸ்ட் ஒன்னையாவது மேரேஜ் பண்ணிக்கோங்க, பிகாஸ் நான் என் ஃப்ரெண்டுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், ஸோ நான் கடைசி வரை இவளுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருந்து பார்த்துக்கணும்னா அவள் லாஸ்ட் வரை நம்ம வீட்லயே இருக்கணும், அதுக்கு உங்களில் யாராவது ஒருத்தர் இவளை மேரேஜ் பண்ணியே ஆகணும்னு அம்மா கட்டாயப்படுத்துறாங்க.
ஆஸ் யூஷுவல் 3 பேருமே எங்களுக்கு முடியாது, எங்களால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிடுவோம். கோவப்படுற அம்மா, இங்க பாருடா மூத்தவனே, நீ தான் வான்வானுக்கு கரெக்டா மேட்ச் ஆவ, சோ என்னை எதிர்த்து பேசாத, உங்க 2 பேருக்கும் நான் கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ணி வைக்க போறேன்னு சொல்ல வான்வான் செம குஷியாகிடுறா. ஹீரோக்கா என்ன ரிப்ளை பண்றதுன்னே தெரியல, ரொம்ப கடுப்பாகிடுறாரு. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணி, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுமா, நான் இப்ப திருந்திட்டேன், எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடு, கண்டிப்பா நான் உனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரா இருப்பேன், தயவு செஞ்சு ஒரு தடவை வந்து என்ன மீட் பண்ணிட்டு போன்னு கேட்டு கெஞ்சவும் ஹீரோயினுமே ரெடி ஆகுறா. ஆக்சுவலா இது நம்ம ஹீரோக்கு பிடிக்காது இல்லையா, சோ ஹீரோயினை மாட்டி விடுறதுக்காக இந்த வான் வாங்கல நம்ம ஜாலியா அவுட்டிங்க்கு போயிட்டு வரலான்னு சொல்லி ஹீரோவை ரொம்ப கட்டாயப்படுத்தி அழைச்சிட்டு போறா. பிளான் பண்ண மாதிரியே எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயினோட மண்டைய கழுவுறதுக்காக ஏதேதோ பிட்டுகளை போட்டு தாக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் அதை கேட்கறதாவே இல்ல. அப்ப அந்த வழியா வர வான் ஹீரோ கிட்ட, பாத்தீங்களா பல மாசமா பிரிஞ்சிருந்த லவ்வர்ஸ் 2 பேரும் இப்ப சேர்ந்துட்டாங்க போலன்னு சொல்லவும் நம்ம ஆளு பார்த்துட்டு செம்ம காண்டாகிடுறான். ஹீரோயினுமே இதை நோட் பண்ணிடுறா. பட் எந்த பதட்டமும் இல்லாம ஹீரோ கிட்ட வந்து, இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி தான் நம்ம 2 பேரையும் டேக்கிள் பண்ணி வச்சிருக்காங்க, அதனால நீங்க டென்ஷன் ஆகாம என் போக்குல என்ன விட்டீங்கன்னா கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுப்பேன், முடிஞ்சா நீங்களுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி வான் ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா, வா நாம 2 பேரும் தனியா போயிடலான்னு சொல்லி அவளை கூட்டிட்டு போயிடுறா. என்ன உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா, எதுக்காக ஹீரோயினை விடாம துரத்திக்கிட்டு இருக்கன்னு ஹீரோ கேட்க, நான் முன்ன மாதிரி இல்ல, இப்ப நிஜமாவே ரொம்ப மாறிட்டேன், உங்க தங்கச்சி எனக்கு கட்டி வச்சீங்கன்னா கண்டிப்பா அவளை நான் காலம் ஃபுல்லா கண் கலங்காம பாத்துப்பேன்னு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் சொல்லவும், நீ அப்படிப்பட்ட நல்லவனா இருந்தா அன்னைக்கே என் தங்கச்சியை ஏத்திருக்கணும், எதுக்காக அவளை துரத்தி விட்ட, அவளும் எத்தனையோ தடவை உன்கிட்ட வந்து கெஞ்சினா, நீயும் அவளுக்கு வாழ்க்கை தரன்னு சொல்லி ஆசை காட்டி ரெஜிஸ்டர் ஆபீஸ் வர போய் உங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு அவளை கழட்டி விட்டுட்ட, இப்ப என்ன நல்லவ மாதிரி நடிக்கிறன்னு சொல்லி நம்ம ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்காரு. நம்ம ஆளுக்கு தான் ஹீரோயின் கூட 1 நைட் ஸ்டாண்ட்ல இருந்தோங்கிற விஷயம் தெரியாது, அதனாலதான் இப்படி பேசிட்டு இருக்கான். அதுவே இங்க வான் பார்த்தோன்னா, நீ ஏதாவது பண்ணி ஆட்டத்தை கலைக்கலாம்னு நினைச்ச, அப்புறம் நான் அந்த போட்டோ எவிடன்ஸை எல்லார்கிட்டயும் காட்டிடுவேன், உன்னோட மானமே போயிடும், ஹீரோ உன்னை அடிச்சு துரத்திடுவான்னு சொல்லி மிரட்டவும், பொறுமை இழந்துடுற ஹீரோயின், உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ, இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டு தரதா இல்ல, ஹீரோக்கு உண்மை தெரிஞ்சாலும் பரவாயில்ல, என்னை அடிச்சு துரத்தினாலும் பரவாயில்ல, ஒன்ன மாதிரி ஒரு கேடு கெட்டவன் அந்த வீட்டுல வாழக்கூடாது, மனசாட்சியே இல்லாம நீ ஹீரோவோட அம்மாவை ஏமாத்திட்டு இருக்கதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது, சோ நான் உண்மையை சொல்லதான் போறேன்னு சொல்லி இங்க இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது டக்குன்னு அவனோட உண்மையான குணம், அந்த கோவமான பழி வாங்குற குணம் வெளியில வந்துடவும், இதுக்காக தான் நீ ஹீரோயினை தனியா கூப்பிட்டியா, நான் கூட என்னமோ நீ திருந்துட்டியோன்னு நினைச்சேன், ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, அதே நேரம் உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி தன்னோட 2 பிரதர்ஸ் அப்புறம் ஒரு சில பாடி கார்ட்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு வந்து அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை போட்டு அடி கும்மாங்குத்தா பொழந்து கட்டி அந்த ஊரை விட்டே வெளியில துரத்திடுறாங்க. கட் பண்ணா தன்னோட ஃப்ரெண்டை பாக்குற நம்ம ஹீரோயின் நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லி, இப்ப நான் பல்கா மாட்டிக்கிட்டேன், எந்த சைடு போனாலும் எனக்கு தான் அடி விழும், இருந்தாலும் பரவாயில்ல, ஹீரோவோட ஃபேமிலி வான் கிட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறத பார்க்க நான் விரும்பல, எப்படியாவது அவங்க எல்லாரையும் நான் காப்பாத்தணும், பட் அதை எப்படி பண்றதுங்கிறது தான் என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணவும், நான் இருக்கும்போது எதுக்காக நீ கவலைப்படுற, ஃப்ரீயா விடு, வான் அந்த வீட்ல இருந்து துரத்துறது என்னோட பொறுப்புன்னு சொல்லி ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அவளை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அடுத்த நாள் காலையில கால் பண்ணி, நீ சந்தேகப்பட்டது சரிதான், வான் ஹீரோ அம்மாவோட ஃப்ரெண்டு பொண்ணு இல்ல, ஆக்சுவலா அவ 4-5 வருஷத்துக்கு முன்ன மிஸ் சைனா காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கா, அதுல அவளுக்கு மோல்ஸ் எங்க இருக்கு, அப்புறம் இந்த டாட்டூஸ் எல்லாத்தையுமே அவங்க ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க, அதை வச்சு நாம இப்ப அவ உடம்புல இருக்கிற எல்லா டாட்டூஸ் அண்ட் மோல்ஸுமே ரீசெண்டா கிரியேட் பண்ணப்பட்டதுங்கிறத ப்ரூவ் பண்ண முடியும், அதுக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குன்னு சொல்லவும் ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறா. இதெல்லாம் தெரியாம வான் தான் மகாராணி, இந்த வீட்டோட வாரிசுன்னு சொல்லி பயங்கரமா டான் சீன் போட்டுட்டு இருக்கும் போது கரெக்டா வர நம்ம ஹீரோயின் அந்த எல்லா எவிடன்ஸையும் ஹீரோவோட அம்மா கிட்ட காட்டிடுறாங்க. அவங்களுமே செக் பண்ணி பார்த்துட்டு, இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும், ஏன்னா என் ஃப்ரெண்டு டாட்டரோட ரைட் சைட் கால்ல தான் மச்சம் வந்தது, ஆனா வானுக்கு லெஃப்ட் சைட் கால்ல தான் மச்சம் இருக்கு, அதுவுமே டூப்ளிகேட் தான், சோ நான் பார்த்ததுமே இவன் என் ஃப்ரெண்டோட டாட்டர் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். வானை பத்தின என்டையர் ஹிஸ்டரி எனக்கு ஏற்கனவே நல்லா தெரியும், அவங்க அம்மா அப்பா 2 பேருமே ரொம்ப பெரிய பணக்காரங்க, பட் என் வீட்டுக்கு வரணுங்கிறதுக்காக தான் அவங்களையே தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்கா, அதே நேரம் ஹீரோயினுக்குமே நிறைய பிரச்சனை கொடுத்துருக்காங்கிறது எனக்கு நல்லா தெரியும், அதனாலதான் ஹீரோயின் அவளை தோற்கடிக்கணுங்கிறதுக்காக இத்தனை நாள் நான் அமைதியா இருந்தேன், பிகாஸ் ஹீரோயின் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், என்னதான் அவன் என் ஃப்ரெண்டோட மகளா இல்லைனாலும் அவளோட நல்ல மனசுக்காகவே நான் அவளை என்னோட மகளா எடுத்துக்க கூட ரெடியா இருக்கேன். ஆனா இந்த வான் அப்படி இல்ல, காசுக்கு ஆசைப்பட்டு பெத்த அம்மா அப்பாவையே தூக்கி போட்டு வந்திருக்கானா, இவ என்ன வேணாலும் பண்ண துணிவா, சோ ஹீரோயின் தான் இவளுக்கு தகுந்த பாடம் கத்து கொடுக்கணும்னு அம்மா சொல்லிடுறாங்க.
அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயின் வான் 4 வருஷத்துக்கு முன்னே இந்த மிஸ் சைனா காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணால, அதுக்கான எல்லா ரெக்கார்ட்ஸும் பிளஸ் டிஎன்ஏ சாம்பிள்ஸும் எடுத்துட்டு வந்து கொடுத்து வானுக்கும் ஹீரோ அம்மாவோட ஃப்ரெண்டுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லைங்கிறத நிரூபிச்சிடுறா. என்னதான் இந்த வான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்னாலும் தன்னோட தோல்வியை ஒத்துக்க முடியாம ஹீரோயினை பழி வாங்குறதுக்காக அந்த போட்டோஸ் எடுத்து காட்ட ட்ரை பண்றா. பட் அவ மொபைல்ல எந்த போட்டோவுமே இல்ல. என்னாச்சுன்னு சொல்லி பதறி போய் தேடும் போதுதான் நம்ம ஹீரோயின், நேற்று நைட்டு நீ தூங்கிட்டு இருக்கும்போது நான் நைஸாக உன் ரூம்குள்ளே வந்து எல்லா ஃபோட்டோஸையும் டெலீட் பண்ணிட்டேன், பேக்கப் கூட எதுவுமே இருக்காது. ஸோ இதுக்கப்புறம் நீ என்னதான் கஷ்டப்பட்டாலும் என்ன உன்னால் பழி வாங்க முடியாதுன்னு சொல்லவும் வானுக்கு இன்னும் கேவலமாக போயிடுது. இப்போ வேணா நீ என்னை தோற்கடிச்சிருக்கலாம், ஆனால் ஃபியூச்சரில் கண்டிப்பாக நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்ல, உனக்கு ஃபியூச்சர் இருக்கான்னு பாரு, அதுக்கப்புறம் நாம இதை பற்றி பேசிக்கலான்னு சொல்லி ஹீரோயின் தலையில் 4 தட்டு தட்டி அவளை அனுப்பி விட்டுடுறா. அப்பா, ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஈஸியா சேர்ந்துருவாங்கன்னு பார்த்தா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். ஹீரோயின் தான் ஃப்ரெண்டோட பொண்ணு இல்லனா அப்ப அவ யாருங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோவோட அம்மா ஹீரோயின் படிச்சு வளர்ந்தாங்கல்ல அந்த ஆர்ஃபனேஜ்ல செக் பண்ண சொல்லியிருப்பாங்க. இன்னொரு சைடு நம்ம 2வது அண்ணாவும் 3வது அண்ணாவும் ஹீரோ கிட்ட உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்கல, அப்புறம் எதுக்காக உங்க காதலை மறைக்கிறீங்கன்னு கேட்க, எனக்கும் அவளுக்கும் செட் ஆகாதுன்னு ஹீரோ சொல்லிடுறாரு. இது அறகுறையா கேட்டுடுற நம்ம ஹீரோக்கு நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல போலன்னு நினைச்சுக்கிட்டு போயிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ, எனக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும், பட் அவ தான் என் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி காட்டிக்கிறா, நானுமே என்னோட காதலை புரிய வைக்க என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டேன், ஆனா ஹீரோயின் கண்டுக்கிறதாவே இல்ல, இருந்தாலும் நான் என்னோட முயற்சியை கைவிடுறதா இல்ல, எப்படியாவது ஹீரோயினை ஒத்துக்க வைக்க போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆக்ஷன்ல இறங்குறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் தான் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா. சோ ஹீரோ தான் பக்கத்துல வந்தாலே எரிஞ்சு விழுறாங்க. ஹீரோவும் செம்ம கடுப்பாகிடுறான். ஹீரோயின் மனசுல என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அம்மா ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி, இப்போ நீங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலனா நான் ஹீரோயினை என் டாட்டரா தத்தெடுத்துக்குவேன், லீகலா அடாப்ட் பண்ண போறேன்னு சொல்ல ஹீரோ பதில் சொல்ல முடியாம ஏதாவது பண்ணிட்டு போங்கன்ட்டு போயிடுறான். உனக்கு இதுல விருப்பம் இருக்காமான்னு அம்மா கேட்க, இவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஹீரோயின் ஒத்துக்கிறா. ஓகே, நாம போய் அடாப்ஷனுக்கான எல்லா பிளான்ஸையும் பாத்துக்கலாம்னு சொல்லி ஹீரோயின் அழைச்சிட்டு போயிடுறாங்க. என்னங்க பாஸ், நீங்க நல்ல சான்ஸ் கிடைச்சுமே இப்படி மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, ஓகேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதும், அடுத்த முகூர்த்தத்துல உங்களுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணமே நடந்திருக்கும்னு டிரைவர் சொல்றாரு. எனக்கும் ஆசையாதான் இருக்கு, பட் ஹீரோயின் அதுக்கு ஒத்துக்கணுமே, அவ விருப்பம் இல்லாம நான் அவளை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு ஹீரோ சொல்லிடுறான். இங்க நம்ம ஹீரோவோட அம்மா அந்த அடாப்ஷனுக்கான பேப்பர்லாம் கொடுத்து ஹீரோயினை சைன் போட சொல்லவும் விருப்பமே இல்லாம பேனாவோட டிப்பை வேணுக்குனே உடைச்சிட்டு, ஏதோ அன்லக்கியா நடக்குது, நாம இந்த அடாப்ஷனை இன்னொரு நாள் வச்சுக்கலாமான்னு ஹீரோயின் கேட்க, என்னால இதுக்கப்புறம் டிலே பண்ண முடியாது, நான் ஏற்கனவே இதுக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிட்டேன்னு சொல்லி அந்த அடாப்ஷன் பேப்பரை நிறைய காப்பீஸ் எடுத்துட்டு வந்து டப்பாவா இறக்கவும், பாவம் நம்ம ஹீரோயின் இவங்க நம்மள தத்தெடுக்காம விடமாட்டாங்க போலன்னு சொல்லி தலை சுத்தி போயிடுறா. தென் டாக்டர் அண்ணா கால் பண்ணி, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, உன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு உனக்கு தங்கச்சியாக போறா, இதை நீ தடுத்து நிறுத்த மாட்டியான்னு கேட்டு கத்துறான். அவளுக்கே விருப்பம் இல்லாதப்ப நான் என்னடா பண்ண முடியும், அவ ஓகேன்னு சொன்னா போதும், அப்புறம் நான் அம்மா கிட்ட எப்படி பேசுறேங்கிறத மட்டும் நீ பாருன்னு சொல்லவும், இங்க பாரு பொண்ணுங்கனாலே அப்படிதான், மனசுல உன்னை வச்சுக்கிட்டு வெளியில உன்னை பேசுவாங்க, ஈவன் ஹீரோயினும் பொண்ணு தானே, சோ நீ தான் இதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்தாகணும், ஒழுங்கா அம்மா கிட்ட சொல்லி அவளை மேரேஜ் பண்ணிக்க பாரு, இல்ல கடைசி வரை நீ காலம் ஃபுல்லா கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும்னு தம்பி சொல்லவும் ஹீரோவுமே புரிஞ்சுக்கிட்டு, இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி நான் ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறான். பட் அதுக்குள்ள ஹீரோவோட அம்மா கால் பண்ணி, தங்கச்சிக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்க, சீக்கிரமா கிளம்பி வான்னு சொல்லவும், என்னடா இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னவே எண்டு கால்ட்டு போடுறாங்கன்னு சொல்லி பதறி போய் நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தா ஹீரோயின் தலையில கட்டு போட்டு உட்கார்ந்துருக்கா. ஏன் என்னாச்சு, ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸா இருந்த, பார்த்து நடக்க மாட்டியா, நீ என்ன சின்ன பொண்ணான்னு கேட்டு ஹீரோ திட்டவும், விட்ரா ஏதோ ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்துருச்சு, ஓகே நீ இங்கே இருந்து ஹீரோயினை பத்திரமா பார்த்துக்கோ, நான் போய் சில ட்ரெஸ் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அம்மா கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் ஹீரோவோட கையை பிடிக்க ட்ரை பண்றா. பட் நம்ம ஆளு தட்டி விட்டுட்டு, ஏன் இப்படி இருக்க, நான் எவ்வளோ பதறி போயிட்டேன் தெரியுமா, ஓகே பரவாயில்ல, கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்திருக்கு, உனக்கு மட்டும் அடிப்படலனா இந்நேரத்துக்கு நீ என்னோட தங்கச்சி ஆகிருப்பன்னு ஹீரோ சொல்ல, நானுமே அதுக்கு தான் பயந்துட்டு இருந்தேன், பட் கடவுளா பார்த்து இப்படி எல்லாத்தையும் தடுத்துட்டாரு. ஆமா, நீங்க என்ன தங்கச்சியா பார்க்கலனா அப்புறம் என்னவா பாக்குறீங்கன்னு ஹீரோயின் கேட்கும்போது ஹீரோவுமே ப்ரப்போஸ் பண்ண நினைக்கிறாரு. பட் அதுக்குள்ள ஒரு முக்கியமான வேலைன்னு சொல்லி மேனேஜர் கூட்டிட்டு போயிடுறான். ஏய் என்னடி ஆச்சு, எவ்வளோ பெரிய வீட்டில் வளர்ந்துட்டு இருக்க, உனக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு ஹீரோயின் ஃப்ரெண்டு கேட்க, ஆக்சிடென்ட் அதுவா ஆகல, நானா தான் ஆக்கிக்கிட்டேன்னு சொல்லி ஹீரோயின் ஃபிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறா. என்ன மேட்டர்னா, ஹீரோவோட அம்மா அந்த அடாப்ஷன் பேப்பர்ல கையெழுத்து போட சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ரெஸ்ட் ரூம்க்கு வந்த நம்ம ஹீரோயின் தன்னோட கையை உடைச்சுக்கிட்டா கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்லி பாத்ரூம் சிங்க்ல ஓங்கி கையை அடிக்கலான்னு போயிருப்பா. பட் அதுக்குள்ள கால் ஸ்லிப் ஆகி மண்டை உடஞ்சு போயிருக்கும்.
அதனாலதான் இப்ப ஹாஸ்பிட்டல்லயுமே இருக்கா. இந்த விஷயத்த தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, நீ இப்படிலாம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பதிலா உன் மனசுல இருக்கிற காதலையும் ஆசையையும் ஹீரோ கிட்ட சொல்லிட்டா என்னன்னு கேட்கவும், நானுமே அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப கூட ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சது, பட் என்னாலதான் அதை வெளிப்படுத்த முடியலன்னு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்றா. அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு என் கூட வான்னு சொல்லி அவங்க ஆஃபீஸோட கெட் டுகெதருக்கு அழைச்சிட்டு போறாங்க. பட் அங்க இருக்கிற யாருமே நம்ம ஹீரோயினையும் அவங்க ஃப்ரெண்டையும் மதிக்கிறதா இல்ல. நீங்களாம் பார்க்க அழகா இருக்கீங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உங்க கூட நாங்க பழகுறோம். மத்தபடி எங்களோட ஸ்டேட்டஸுக்கும் தராதாரத்துக்கும் நீங்களாம் எங்களுக்கு ஆப்போசிட்ல நிக்க கூட தகுதி இல்லாதவங்க. பட் இப்படி உட்கார வச்சு பேசியிருக்கோம்னா அப்ப நாங்களாம் எவ்வளவு பெரிய பெரிய மனசுக்காரங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு அடிமையாருங்கன்னு சொல்லவும், டென்ஷன் ஆகிடுற ஹீரோயினோட ஃப்ரெண்டு, இவ யாருன்னு தெரியுமா, லூ ஃபேமிலியோட பெண் வாரிசுன்னு சொல்லவும், யாரு இவளா, நம்புற மாதிரி பொய் சொல்ல கத்துக்கோங்கம்மா. லூ ஃபேமிலியோட வாரிசா இருந்தா எதுக்கு ஒன்ன மாதிரி அம்மா அப்பா இல்லாத பொண்ணு கூட பழகணும்? இந்நேரத்துக்கு அவளே ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிச்சு அதுல ஒன்னு மேனேஜரா உட்கார வச்சிருப்பா. நீங்களாம் சும்மா பொய் சொல்றீங்க. உங்களை நாங்க நம்ப மாட்டோம். எப்போதுமே நீங்க எங்க காலுக்கு அடியில ஒரு அடிமையாதான் இருந்தாகணும்னு சொல்லி அங்க பயங்கரமா ரேசிசம் பேசவும், ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் மனசுடைஞ்சு போயிடுறாங்க. பட் அப்ப கரெக்டா அங்க வர நம்ம ஹீரோ, வார்த்தை அளந்து பேசுங்க, நான் யாருங்கிறது தெரியுமான்னு கேட்க, அவங்களாம் பார்த்து மிரண்டு போய், மிஸ்டர் லூ, உங்க கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறதுக்காக தான் நாங்க எல்லாருமே லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளீஸ் எங்க கான்ட்ராக்ட்ல சைன் போடுங்க, எங்க கான்ட்ராக்ட்ல சைன் போடுங்கன்னு கேட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க. என்னை பத்தி இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, ஆனா எங்க வீட்டு பொண்ணை பத்தி ஏன் உங்களுக்கு எதுவும் தெரியலன்னு கேட்க, எல்லாரும் பேயரைஞ்ச மாதிரி ஆகிடுறாங்க. ஆமா, இந்த ஹீரோயின் எங்க வீட்டு பொண்ணு தான். என்னதான் நாங்க நினைச்சிட்டு இருந்த மாதிரி எங்க அம்மா ஃப்ரெண்டோட பொண்ணு இல்லைனாலும் இவளை நான் மேரேஜ் பண்ணிக்க போறேன். என்னோட ஒய்ஃப் ஆக போறா, எங்க வீட்டு மருமகளாக போறா. சோ நீங்க எனக்கு என்ன மரியாதை தரீங்களோ அதே மரியாதைய ஹீரோயினுக்கு கொடுத்தாகணும்னு சொல்லவும், இது எப்பத்துல இருந்து இந்த முடிவை எப்ப எடுத்தீங்கிற மாதிரி ஹீரோயின் அதிர்ச்சி ஆகுறா. நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு கியூட்டா சிரிக்கவும், இவர் மனசுல நாம இருக்கோங்கிற உண்மை தெரிஞ்சதுமே ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்பட்டு அன்னைக்கு நடந்த அந்த ஒன் நைட் ஸ்டாண்ட் கதையை பத்தி சொல்லவும், ஹீரோவால நம்பவும் முடியல, நம்பாமலும் இருக்க முடியல. சந்தோஷப்படுறாரு, அதே நேரம் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு. ஓகே, கடவுளா பார்த்து தான் நம்ம ரெண்டு பேரையும் மீட் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ நாம இதை கடவுளோட சாட்சியா ஏத்துக்கலாம்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்க முடிவெடுக்கிறாங்க. அப்பதான் சில பல திடுக்கிடும் உண்மைகள்லாம் வெளியில வந்திருக்கு. ஆக்சுவலா நம்ம ஹீரோக்குமே ஒரு தங்கச்சி இருந்திருப்பா. அந்த பொண்ணும் நம்ம ஹீரோ அம்மாவோட ஃப்ரெண்டு பொண்ணும் ஒன்னாதான் தொலைஞ்சு போயிருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரையும் தேட போன இடத்துல தான் ஹீரோ அம்மாவோட ஃப்ரெண்டு ஆக்சிடென்ட்ல இறந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயினை பத்தி விசாரிக்கும் போது, சின்ன வயசுல தொலைஞ்சு போன நம்ம ஹீரோவோட தங்கச்சின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் தான் ஹீரோ கூட பிறந்த தங்கச்சின்னு தெரிய வந்ததுமே, ஐயோ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்ம பொண்ணையே நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு நம்ம போயிட்டோம், இது பெரிய தப்பு, ரொம்ப பெரிய பாவம். சோ இதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்க ரெண்டு பேரும் ரத்த சம்பந்தப்பட்ட அண்ணன் தங்கச்சி, அதனால ரெண்டு பேரும் விலகி இருக்கிறது தான் நல்லதுன்னு அம்மா சொல்லவும், மொத்த குடும்பத்துக்கே தலையில இடி விழுந்த மாதிரி ஆகிடுது. அதுலயும் நம்ம ஹீரோலாம் பயங்கர வெக்ஸ் ஆகிடுறான். ஹீரோயின் ரொம்ப குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாகி நடந்த எல்லா விஷயங்களையும் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லவும், என்னடி இது, உன் வாழ்க்கையில மட்டும் இவ்வளோ தடைகள்லாம் வருது, சரி சரி நீ ஃபீல் பண்ணாத, எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கும், ஒரு சொல்யூஷன் இருக்கும், ஸோ கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லும்போது டக்குன்னு ஹீரோயினுக்கு வாமிட் வந்துடுது. அதிர்ச்சி ஆகிற ஃப்ரெண்டு இந்த பீரியட்ஸை பற்றி விசாரிக்கும் போது கொஞ்சம் டிலே ஆகிருக்குன்னு ஹீரோயின் சொல்லவும், அடுத்த நாள் மார்னிங்கே அழைச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டலை செக் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயின் பிரெக்னண்டா இருக்கா. ஐயோ என்ன காரியம்டி பண்ணி வச்சிருக்க, இந்த தப்ப கடவுள் கூட மன்னிக்க மாட்டாரு, இது ரொம்ப பெரிய பாவம். இப்போ நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப பேனிக் ஆகிடுறாங்க. இன்னொரு சைடு நம்ம ஹீரோ பார்த்தோன்னா, என் வாழ்க்கை இப்படி நாசமா போயிடுச்சே, நான் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணேன், ஆனா அவளும் என்னோட கூட பிறந்த தங்கச்சியா போயிட்டா, இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல, நான் பாவம் பண்ணிட்டேன்னு நினைச்சு வருத்தப்படுறதா இல்ல ஆசைப்பட்ட பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க முடியலன்னு நினைச்சு சோகமாறதானே தெரியலன்னு சொல்லி ரொம்ப வெக்ஸ் ஆகிடுறான். நம்ம ஹீரோயின் இப்ப பிரெக்னண்டா இருக்கிற விஷயம் வானுக்கு தெரிய வந்ததுமே வீட்டு மெய்டு கிட்ட சொல்லி ஹீரோ அம்மா கிட்ட மாட்டி விட்டுடுறா. ஐயோ இது ரொம்ப பெரிய பாவமாச்சேன்னு சொல்லி அதிர்ச்சியில் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. உடனே தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. தேர்டா நான் செக் பண்ணி பார்த்துட்டு, அம்மாவுக்கு ஒரு பெரிய சர்ஜரி பண்ணணும், இல்லைனா அவங்க பொழைக்க முடியாது, அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறையவே பிளட் தேவைப்படுது, ஸோ சீக்கிரம் அந்த பிளட் குரூப்பை தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க, அப்போ மட்டும்தான் நம்மளால அம்மாவை காப்பாற்ற முடியும்னு சொல்லவும், நைட் இவங்கெல்லாம் சரக்கடிச்சிருப்பாங்க, ஸோ அம்மாவுக்கு பிளட் தர முடியாமல் போயிடும். அதனாலேயே நம்ம ஆளுங்க ஊர் ஃபுல்லாக அந்த பிளட்டை தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம ஹீரோயின் பார்த்தோன்னா, இந்த குழந்தை வந்து இல்லீகலாக பிறக்குது, இது ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்லி அபார்ட் பண்ண முடிவு எடுத்துடுறா.
நீ எடுத்திருக்க முடிவு கரெக்ட் தான், நானுமே உனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அவங்கள ஆபரேஷன் தியேட்டருக்கு அனுப்பி வச்சுட்டு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டலோட ஸ்பீக்கர்ஸ்ல இந்த மாதிரி ஹீரோவோட அம்மாக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா பிளட் தேவைப்படுது, யாராவது வந்து டொனேட் பண்ணுங்க, இது ரொம்ப பெரிய உதவியா இருக்கும்னு சொல்லி ஹெல்ப் கேட்கவும் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு வாண்டடா பிளட் டொனேட் பண்ண போறாங்க. அதுக்கு முன்ன சில டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்கல்ல, அப்பதான் பல வருஷத்துக்கு முன்ன காணாம போன நம்ம ஹீரோவோட தங்கச்சி ஹீரோயின் ஃப்ரெண்டுங்கிற உண்மை தெரிய வருது. தென் இவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோயினை பத்தி விசாரிக்கும் போது ஆரம்பத்துல எல்லாரும் சந்தேகப்பட்டாங்கல்ல, அதே மாதிரி நம்ம ஹீரோ அம்மா ஃப்ரெண்டோட பொண்ணு தான் ஹீரோயின். ஆக்சுவலா அவங்க பொண்ணும் நம்ம ஹீரோவோட தங்கச்சியும் ஒன்னா தானே காணாம போயிருப்பாங்க, அவங்க தான் நம்ம ஹீரோயின் அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு 2 பேரும் ஒரே நாள்ல தான் ஆர்ஃபனேஜ்ல சேர்ந்திருப்பாங்க. ஸோ இந்த பேர் எழுதுவாங்கல்ல, அதுல ஒரு பெரிய மிஸ்டேக் நடந்ததுனால தான் இப்போ இவ்வளோ பெரிய கன்ஃபியூஷனுமே நடந்திருக்கு. ஸோ ஃபைனலாக டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு தான் தன்னோட தங்கச்சிங்கிற உண்மை தெரிய வந்ததும் நம்ம 3 அண்ணாக்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுலேயும் நம்ம ஹீரோலாம் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்போதான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு, ஹீரோயின் உங்களால் ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கா, ஸோ அண்ணாவோட குழந்தைய சுமக்கிறது ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்லி அபார்ட் பண்ண போயிருக்கா, ப்ளீஸ் எப்படியாவது அவளை தடுத்துருங்கன்னு சொல்லவும் பதறி போயிடுற நம்ம ஹீரோ, ஐயையோ என் குழந்தைய கொண்டுடாத, இதோ நான் வந்துட்டேன்னு சொல்லி கத்திக்கிட்டே போறாரு. பட் ஆப்ரேஷன் ரூம்லாம் க்ளோஸ் ஆகியிருக்கவும் ப்ளீஸ் அவசரப்படாதீங்க, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்கன்னு கதறிட்டு இருக்கும்போது ஏன் என்னாச்சுன்னு ஒரு குரல். திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின். ஏம்மா தாயே, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நம்ம குழந்தை நல்லா இருக்கான்னு கேட்க, இல்ல இந்த குழந்தை எனக்கு வேண்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன், நம்ம 2 பேரும் அண்ணன் தங்கச்சின்னு ஹீரோயின் சொல்லவும், ஆட ஏமா நீ வேற ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிற, இப்பதான் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆச்சு, இதுதான் உண்மைன்னு சொல்லி நம்ம ஹீரோ நடந்த எல்லாத்தையும் சொன்னதும் ஹீரோயின் பெருமூச்சு விட்டு சந்தோஷப்படுறா. ஏன்னா இது எவ்வளவு பெரிய சம்பவம். ஸோ பயங்கர பேனிக்கான மொமெண்ட்ல இருந்து இவங்க எல்லாருமே வெளி வந்துடுறாங்க. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோ அம்மா ஆசைப்பட்ட மாதிரி அவங்க ஃப்ரெண்டோட பொண்ணும் கிடைச்சிட்டா, அவங்க பொண்ணுமே கிடைச்சிட்டாங்கிறதுனால எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஃபேமிலியா வாழ ஆரம்பிக்கிறாங்க. தென் ஹீரோயினுக்கு மேரேஜ் ஆகுது. நம்ம ஹீரோயின் மெட்டர்னிட்டி பெயின்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்கும் போது எல்லாருமே பக்கத்தில் நின்று ஆறுதல் சொல்றாங்க. அவ்வளவுதான், இதோட இந்த டிராமாவுமே முடியுது. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நான் உங்க எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமா அடுத்து ஒரு சூப்பரான டிராமால மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.